பகுதி 1. திடீர் கோடை மழை. காற்றில் மண் வாசனையை மீறி சாக்கடை நாற்றம். பக்கத்தில் மாடியில் எடுக்க ஆள் இல்லாமல் நனைந்தபடி துணிகள். இந்த மழைக்காக காத்திருந்து விடுபட்ட மின்கம்பு காற்றாடி ரஜினியை கடவுளாக ஏற்ற ஒரு ஆட்டோவின் தலையில் இறங்கியது. பண்பலை வரிசையில் மழை தினங்களின் அனுபவம் பற்றி தொலைபேசி சொன்னார்கள். மாடி வீட்டு மிக்சி சத்தத்துக்கு பொருத்தமாக பக்கத்து வீட்டிலிருந்து குழந்தையின் அழுகை சத்தம். சமையலறை ஜன்னல் கம்பியில் மழைக்கு ஒதுங்கி நின்ற அணிலின் வாயில் ஓர் இலைத்துகள். எதையும் ரசிக்க மனமோ நேரமோ இல்லாமல் பரபரப்பாக இட்லி தட்டில் மாவு ஊற்று கொண்டிருந்தால் ஆர்த்தி. ஒரு குழியில் குறைந்தது, அடுத்ததில் வழிந்தது. பால் பாக்கெட் எடுத்து மூளையில் கத்தரித்து பாத்திரத்தில் கொட்டும்போது கொஞ்சம் சிந்தியது. லைட்டர் கொண்டு கேஸ் அடுப்பை பற்ற வைக்க போராடினாள். சமையல் கட்டு பக்கம் வர்றதே பாவம் மாதிரி நினைக்கிற. கம்ப்யூட்டர் கற்றுக்கிற மாதிரி சமையலும் கற்றுக்கிட்டா என்ன கேவலம், இதுவும் ஒரு கலை தாண்டி. போர் அடிக்காதம்மா, இட்லி வைக்கிறதுக்கும் பால் காய்ச்சறதுக்கும் ஒரு கலையா? கலைதான் என்று இப்போது புரிந்தது. இட்லி மாவை மீண்டும் ஃப்ரிட்ஜுக்குள் வைக்கும்போது மூடி வைக்க வேண்டுமா, திறந்து வைக்க வேண்டுமா? இட்லி வேக எத்தனை நிமிடங்கள் அனுமதிக்க வேண்டும்? காகித தட்டுகளை அம்மா எங்கே வைத்திருக்கிறாள்? புறப்படுவதற்குள் மழை நின்று விடுமா? அழைப்பு மணிக்கு உச்சி கொட்டி கொண்டு ஓடினாள். சீனிவாசன், 2வது மாடிங்க. கதவை மூடிவிட்டு வருவதற்குள் பாதி பால் பொங்கி வழிந்து அடைச்ச என்றானது. ஐயோ, இந்த பூனை எந்த பக்கத்திலிருந்து வந்தது? சி போ, விரட்டினாள். அது மியாவி விட்டு ஓடியது. புகை வந்து விட்டதே. இட்லி சமைந்திருக்குமா? சி, வெந்திருக்குமா? பிரெட், கைத்துடைக்க சின்ன துண்டு, டார்ச் லைட், அம்மா ஸ்ரீராம ஜெயம் எழுதும் நோட்டு, பால் பாயிண்ட் பேனா, வெந்நீர் என்று நினைவுபடுத்தி எல்லாம் எடுத்து பிளாஸ்டிக் உடையில் வைத்து செருப்பணிந்த போது நினைவு வந்து சமையல் அறைக்கு ஓடி கதவில் மாட்டி வைத்திருந்த துப்பட்டாவை எடுத்து போட்டுக்கொண்டாள். அவ்வளவுதானே, புறப்படலாமா? முக்கியமானதை மறந்தேனே. வங்கியில் பணம் எடுக்க அப்பாவின் கையெழுத்து வேண்டும். அதற்கு செக் புக் எடுத்து செல்ல வேண்டும். வீட்டை பூட்டி கொண்டு லிஃப்ட்டுக்கு வந்தாள். அது 8வது மாடியில் இருந்தது. பொறுமை இல்லாமல் படிகளில் இறங்கினாள். கார் பார்க்கிங் பகுதியில் முக்கால்வாசி கார்கள் சென்றிருக்க மழைக்காக சிலர் ஒதுங்கியிருந்தார்கள். தலையில் பாலித்தீன் சுற்றிய கவர் வண்டிகளை பெண்கள் சூழ்ந்து காய்கறி வாங்கினார்கள். வழக்கமாக வாசல் நிற்கும் செல்வத்தின் இஸ்திரி வண்டியும் மழைக்காக உள்ளே வந்திருந்தது. இவளை பார்த்ததும் செல்வம், எப்படிமா இருக்கார் அப்பா என்றால் அயன் செய்தபடி. 4 நாளாக எல்லா டெஸ்ட்டும் எடுத்து முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்களாம். சரி, நான் புறப்படுறேன். ஆட்டோ பிரிப்பதற்குள்ளே நனைஞ்சிருவேம்மா. இரு, நம்ம ஆள் இருக்கானான்னு பார்க்குறேன். வேட்டி மடிப்பிலிருந்து செல்ஃபோன் எடுத்து பேசிவிட்டு வர்றான், வெயிட் பண்ணுமா. இஸ்திரி வண்டிக்கு அடியில் செருகி வைத்திருந்த மர ஸ்டூலை ஆர்த்திக்கு எடுத்து போட்ட செல்வம் ஏதோ கேட்க நினைத்து தயங்கி அடுத்த துணியை தேய்க்க துவங்கினார். ஆர்த்தி, உனக்கு எப்போம்மா படிப்பு முடியுது என்றார் செல்வம். இப்போ 5வது செமஸ்டர், இன்னும் ஒரு செமஸ்டர் இருக்குது. மேற்கொண்டு பிஜி பண்ணணும். அம்மா போதுங்கிறாங்க. அப்பா வேற முடியாமல் படுத்துட்டாரு. அப்போ சீக்கிரமே ஜாதகம் எடுத்துருவாங்க இல்லை? அதெல்லாம் முடியாதுன்னுட்டேன். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், என் காலில் நிற்கணும். 3-4 வருஷம் போகட்டும். எதுக்கு செல்வம் சிரிக்கிறீங்க? ஒரு வார்த்தை மாறாமல் இதே மாதிரி தான் உன் அக்காவும் சொன்னான் என்ற செல்வம் அவள் முகம் மாறுவதை பார்த்து, கோவிச்சுக்காதம்மா, ஞாபகம் வந்துச்சு சொன்னேன். எல்லோரும் ஒரே மாதிரியா என்ன? அம்மா, அர்ச்சனா எங்கே இருக்குது? திருச்சியில் தானே என்றார். அங்கே தான் இருந்தா, இப்போ அம்பத்தூரில் இருக்கா. வந்து 1 வருஷமாச்சு. ஒரு குழந்தை இருக்குது, தெரியுமில்ல? என்ன குழந்தை? நீ போனியா? பாத்தியா? பொண்ணு. அப்பாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. வீட்டுக்கு போகலை, கோயிலுக்கு தூக்கிட்டு வந்து காட்டினா. நல்ல சிவப்பு. அம்மா, நான் மட்டும்தான் போனேன். போனதை பார்த்ததை வீட்டில் கூட சொல்லலை. இதை சாக்கா வச்சு கோபத்தை சரி பண்ணியிருக்கலாமே, விட்டுட்டியே. என்ன பொண்ணுமா நீ? சொல்லியிருக்க வேணாமா? நான் என்ன சொல்கிறது? அக்காவே ஃபோன் பண்ணி பேசினாலே, ஒரே ஒரு தடவை குழந்தைய தூக்கிட்டு வந்து காட்டுறேன், ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்கன்னு அழுதா. அப்பா பாதியிலேயே ஃபோனை வச்சுட்டாரு. வீட்டிலேருந்து யாராச்சும் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே போயிடலாம்னு ருத்ர தாண்டவம் ஆடிட்டாரு. பெருமூச்சு விட்ட செல்வம், மனுஷனுக்கு இவ்வளவு வீம்பு கூடாது. கல்யாணமாகி 4 வருஷமாச்சு. இனி ஏதாச்சும் மாறப்போகுதா? போகிறப்ப என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம்? சரி, அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கிறது அவளுக்கு தெரியுமா? சொல்லலை. நான் பேசுவேன்னு அம்மாவுக்கு தெரியும். அம்மா ஒன்றும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிடக்குறாங்க. நீ சொல்லு, ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்க்க சொல்லு. ஆட்டோ வந்துருச்சு, நீ புறப்படு. இவன் பேர் ரவி, நம்பர் வாங்கி வச்சுக்க. உன் குட்டி சொன்னால் வேறு சவாரி போகாமல் வருவான், நல்ல பையன். ஆட்டோ ஓடிக்கொண்டிருந்த போது செல்வம் சொன்னது போல் அர்ச்சனாவுக்கு தகவல் சொல்லிவிடலாமா என்று யோசித்தாள் ஆர்த்தி. பதறுவாள், பார்க்க துடிப்பாள். தனியாக வரலாம் அல்லது மாமாவுடன் வரலாம். ஆஸ்பத்திரி என்றும் பார்க்காமல் அப்பா அவமானப்படுத்தி விட்டால் என்ன, கண்டிப்பாக அவமானப்படுத்துவார். ஏற்கனவே இருவரும் பட்ட அவமானங்கள் போதாதா? ஆர்த்தியின் செல்போன் ஒலித்தது. ஐயோ, அக்காதான்.
ஹாய்க்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? அக்கா, அம்மா நல்லா தான் இருக்காங்க. அப்பாவுக்கு என்ன? உனக்கே தெரியுமே, கொஞ்ச நாளாகவே அடிக்கடி நெஞ்சு வலி வருமே. 4 நாள் முன்னாடி மொட்டை மாடியில் நின்று எல்லோரும் சாமி ஊர்வலம் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு மயக்கம் வருதுன்னு சொன்னார். அப்படியே சாஞ்சிட்டாரு. சிவராம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். காப்பாற்றிட்டாங்க. 2 நாள் ஐசியூவில் இருந்தார். இப்போது தனி ரூம் கொடுத்துட்டாங்க. மைல்டு அட்டாக் தான், கவலைப்பட வேண்டாம்னு சொன்னார் டாக்டர். இப்போ நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கேன். 4 நாளாச்சுன்ற ஏன்டி சொல்லலை? பாத்தியா, நீ என்னை ஒதுக்கி வச்சுட்ட, அப்படி தானே? இல்லைக்கா, உன் பேரை எடுத்தாலே அவருக்கு பிபி ஏற்கிறது. சொன்னால் நீ வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவ. வந்தால் அவர் ஆசையாக பேசுவாரா இல்லை அலட்சியப்படுத்துவாரா? எல்லோருக்கும் கஷ்டம்தான். அதனால தான். அக்கா ப்ளீஸ் அழாதே. சிவராம் ஹாஸ்பிட்டல் தானே சொன்னேன். ரூம் நம்பர் என்ன? 117. அம்மா கூட உன்கிட்ட சொல்ல வேணாம்னு தான் சொன்னாங்க. நீயே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் என்னால் மறக்க முடியல. மாமாவை கேளு, நல்லா யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் வா. ஹாஸ்பிட்டல் வந்துருச்சுக்கா, அரை மணி நேரம் கழித்து நானே கூப்பிடுறேன். என்ன? முதல் மாடியில் அறை எண் 117க்குள் வந்தபோது கட்டிலில் அப்பா இல்லை. அம்மா கையில் சின்னதாக அம்மன் படம் வைத்துக்கொண்டு ஓசை இல்லாமல் பிரார்த்தனையில் இருந்தாள். ஏதோ டெஸ்ட் பண்ணணும்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆர்த்தி. பெரிய டாக்டர் நீ வந்ததும் வந்து பார்க்க சொன்னார். என்கிட்டயே சொன்னா என்ன? எதுக்கு உன்னை வர சொல்கிறாரு? பயமாக இருக்குடி, ஏதாச்சும் குண்டை தூக்கி போட போகிறாரோ? அம்மாவை சமாதானப்படுத்தி விட்டு டாக்டர் சிவராமன் அணை நோக்கி நடந்தாள் ஆர்த்தி. பகுதி 2. இன்னும் உபயோகத்தில் இருக்கும் பழைய தட்டச்சி இயந்திரத்தில் அந்த பெண்மணி ஒரு வரி அடிப்பதும் வெள்ளரி பிஞ்சை ஒரு கடி கடிப்பதுமாக இருந்தாள். கேஸ்கட்டுக்குள் பிரதானமாக மேஜை முழுக்க அடைத்து கொண்டிருப்பது போதாதென்று சுந்தரேசன் BABL வந்ததும் அமரப்போகிற நைலான் வயர் பின்னிய நாற்காலியின் மீது ஆக்கிரமித்து கொண்டிருந்தன. பெண்டுலம் ஆடும் ரிவர்ஸ் கடிகாரத்தில் பெரிய முள் 15 நிமிடங்கள் தாமதமாக நகர்ந்து கொண்டிருந்தது. சுவர் முழுவதும் சந்தனம் தெளிக்கப்பட்ட சுவாமி படங்கள். கண்ணாடி பீரோக்களில் புஷ்டியான சட்ட புத்தகங்கள். சுழலும் மின்விசிறியில் தொங்கும் ஒட்டடை. எப்போதும் யார் மீதும் விழலாம். அறையின் மூலையில் கவிழ்க்கப்பட்ட பபிள் டாப் தண்ணீர் குடுவைக்குள் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. காலையில் வீட்டில் படித்து முடித்துவிட்ட செய்தித்தாளை கழுத்தை பிடித்து பொழுதை தள்ளுவதற்காக சும்மா புரட்டி கொண்டிருந்தார் மனோகரன். அவன் வைத்ததும் எடுக்க தயாராய் கண்ணாடி ஆசாமி அருகில் நின்றார். ஒரு சிகரெட் பிடித்து விட்டு வந்தால் இருக்கும் ஒரே 4 காலி பறிப்போய்விடும் அபாயம். ஏம்மா, வக்கீல் வர லேட்டாகுமா? இன்றைக்கி 2 கேஸுமே அர்ஜென்ட்மெண்ட் தான். இப்போ வந்துடுவார் சார். இப்போவுக்கு பொருள் 1 மணி நேரமா 2 மணி நேரமா என்று கேட்டால் முறைப்பால். இடவளமாக திரும்பும் மின்விசிறியை தன் பக்கமாக நிறுத்திவிடவும் வாய்ப்புண்டு. மேலும் அரை மணி நேர விரயத்தில் ஒரு வண்டு விற்றென்று நுழைந்து மூவரையும் பரபரப்பாக்கிவிட்டு ஜன்னல் வழியாக வெளியேறியதை தவிர வேறெதுவும் நிகழாததால் வெறுத்து போயிருந்த மனோகர் என்னை 9 மணிக்கு வர சொன்னார். நான் 8:45 வந்தேன். இப்போது 11 ஆக போகுது. யாரும் வெட்டியாக இல்லைங்க. எல்லோருக்கும் அவங்கவுங்க நேரம் முக்கியம். அட்லீஸ்ட் வர லேட் ஆகுது சார்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிற நாகரிகமாவது வேணுங்க. நாங்கள் கொடுக்குற ஃபீஸில் தான் அவர் சம்பளம் கொடுத்து நீங்கள் இப்படி வெள்ளரிக்காய் வாங்கி திங்க முடியுது, புரிஞ்சுக்குங்க என்று ஆத்திரமாக சொல்ல நினைத்து ஒரு டீ குடிச்சிட்டு வர்றேங்க, அதுக்குள்ளே சார் வந்துட்டாருன்னா சொல்லுங்கள், மறுபடியும் எங்கேயாவது போயிட போகிறாரு என்று மட்டும் சொல்லி வெளியேறுவதும் ஆசாமி நாற்காலியை கைப்பற்றி செய்தித்தாள் எடுத்தார். அந்த சந்திலிருந்து விடுபட்டு முக்கிய சாலைக்கு வந்து பாதையோர சக்கர வண்டியில் டீ சொல்லிவிட்டு சமோசா எடுத்து கிடைத்தான் மனோகர். 100 பேர் அவனை இடித்து கொண்டு நடந்து போனார்கள். திருமண அழைப்புதல் வாங்க கையை பிடித்து இழுத்து கடைகளுக்குள் தள்ளி கொண்டிருந்தார்கள். விரித்து கவிழ்த்த குடைகளுக்குள் கைக்குட்டை, சேஃப்டி பின், ரெஃப்ரிஜிரேட்டர் மேல் ஒட்டும் ஸ்டிக்கர், ரிமோட் கண்ட்ரோல் கவர், காது குடையும் பட்ஸ், 30 நிறங்களில் தெரியும் குளிர் கண்ணாடி, ஒரே வாரத்தில் கிழியும் செல்போன் பவுச், 5 ரூபாய்க்கு 6 பேனா, சென்னை சுலப வழிகாட்டி என்று சகலமும் விற்று கொண்டிருந்தார்கள். சாலைக்கு அந்த பக்கம் சிவப்பு கட்டிடங்களுக்காக மீதிக்காக பேசிக்கொண்டு பயந்து கொண்டு வாங்கி கொண்டு கொடுத்து கொண்டிருந்தார்கள். மனோகர் ஊதி ஊதி டீ குடித்த போது செல்போன் ஒலித்தது. பெயர் பார்த்தான். இந்த வாகன சத்தத்தில் ஒரு எழவும் புரியாது. துண்டித்தான். காசு கொடுக்கும்போது மீண்டும் அடித்தது. மீண்டும் துண்டித்து மக்கள் வெள்ளத்தில் நீந்தி விலகி எச்சரிக்கையாக நாய்க்குட்டையை கடந்து வக்கீல் அலுவலகம் வந்தபோது சுந்தரேசன் வந்திருந்தார். உட்காருங்க மனோகர் என்றார். கண்ணாடி புரிந்து கொண்டு எழுந்ததும் மனோகர் அமர்ந்து, என்ன சார், அக்ரிமெண்ட் படித்து பார்த்தீங்களா என்றான். படித்தேன் சார். மனோகர், நீங்கள் என்ன படிச்சிருக்கேள் என்றார். BSc சார். அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி என்னை மாதிரி ஒரு லாயர்கிட்ட காட்டியிருக்க வேணாமோ? ஒரு டிஸ்பியூட்னு வர்றப்போ ஓடி வர்றேலே. ஒரு நம்பிக்கை தான் சார். அவரை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். தெரிஞ்சவா தான் சார் துரோகம் செய்வாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க எப்படி துரோகம் செய்ய முடியும்? ஒரு வரி கூட உங்களுக்கு சாதகமாக இல்லை சுவாமி. சமத்தியாக பிளான் பண்ணி வார்த்தைகளை போட்டிருக்கான்.
அதுவும் உங்களை மாதிரி ஒரு வக்கீல் தானே சார் செஞ்சுருக்க முடியும். ஆமாம், கேட்குறத செஞ்சு கொடுக்கத்தானே நாங்கள் இருக்கோம். நியாயம் நீதினு பாடம் எடுத்துகிட்டு இருக்க நாங்கள் என்ன பள்ளிக்கூட வாத்தியாரா? இப்போல்லாம் ஸ்கூலில் கூட நீதி போதனை கிளாஸ் இல்லையே. சரி, என்ன செய்யலாம்? கேஸ் போட்டு ஒரு 4-5 வருஷம் இருக்கலாம். ஆனால் நிற்காது, தோற்றுடுவோம். கோர்ட்டு ஃபீஸு, என் ஃபீஸுன்னு உங்களுக்கு செலவாகும். பருப்பு வேகாது. ஆனால் அவனுக்கு மன உளைச்சல் தரலாம். மாதம் ஒரு தடவை கோர்ட்டு கலையிறது ஒரு நியூசன்ஸ் இல்லையா? எனக்கு பணம் வருமா சார்? பேராது. இதை ஏன் ஓப்பனாக சொல்கிறேன்னு தெரியுமா? நீங்கள் என் நண்பரை அனுப்பி வச்சு வந்திருக்கீங்க. வேறு நபராக இருந்தால் வாங்க மோதிருவோம்னு உசுப்பேற்றி பால் சோப் கொடுத்துருப்பேன். உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. ஏற்கனவே ஏமாந்துருக்கீங்க. விட்டுருங்கோ. 17 லட்சம் சார். எப்படி விட்டுறது? வேறு வழியே இல்லையா? இருக்குது, கட்ட பஞ்சாயத்து. அவரே அந்த ஆள் மாதிரி தான் சார். அப்போது கடைசியாக ஒரு வழி இருக்குது. தன்மானம் பார்க்கக்கூடாது. செய்வீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். திருப்பழுதி 7 குண்டல வாடான்னு விழுந்து கும்பிடுறது இல்லையா? இப்போது அவன் தான் கடவுள்னு நினச்சி சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து கும்பிட்டு, எப்பா உன்னோட மோதம் என்னால் ஆகாதுப்பா, கொடுக்கறத கொடுன்னு கெஞ்ச வேண்டியது தான். மனோகர் எழுந்து கொண்டான். உங்களுக்கு நான் எவ்வளவு சார் தரணும்? பொதுவாக இந்த மாதிரி லீகல் கன்சல்டேஷனுக்கு 1000 குறைஞ்சி யாரும் வாங்கிறதில்ல. 500 கொடுங்க போதும். நம்பிக்கை இருந்தால் திருக்கள்ளிக்கோடி பொங்கு சனீஸ்வரனை பார்த்து ஒரு எள்ளு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. அவரது கடைசி வரிகளை முதுகில் வாங்கி கொண்டு சந்தியில் இறங்கிய போது மீண்டும் செல்போன் ஒலித்தது. ஓரமாக டிரான்ஸ்ஃபார்மர் அருகில் ஒதுங்கி ஆன் செய்தான். என்னடி 2 தடவை பண்ணேன், ஏன் கட் பண்ணிங்க? வீட்லையோ படுத்திருந்தேன், இப்போ தான் எடுக்க முடிஞ்சுது. பேசாமல் விளக்கம் போதுமா? அது ஃபோனை அணைத்து விட்டு வேகமாக நடந்து பைக் நிறுத்தி இந்த இடத்திற்கு வந்தான். இவன் வண்டியை சுலபமாக எடுக்க முடியாதபடி ஒரு கார் நிறுத்தப்பட்டிருக்க கெட்ட வார்த்தை சொல்லியபடியே வேண்டுமென்றே பைக்கை அந்த வண்டியின் கதவில் அழுத்தமாக கோடு போட்டு வெளியில் எடுத்தான். சிக்னலுக்கு வண்டியை நிறுத்திய போது அருகில் நின்ற டிராஃபிக் கான்ஸ்டபிளுடன், சார் பக்கத்தில் டாஸ்மாக் கடை எங்கே இருக்குது என்றான். என்னையா போஸ்ட் ஆஃபீஸுக்கு வழி கேட்குற மாதிரி கேட்குற? என்ன தப்பாக கேட்டுட்டேன்? அரசாங்கம் நடத்துகிற ஒரு கடையை பற்றி ஒரு அரசாங்க ஊழியர்கிட்ட கேட்கக்கூடாதா? அது நல்ல லாபம் சம்பாரித்து தானே உங்களுக்கு போனஸ் அதிகமாக தர முடியும். திமிரா? ஓரங்கட்டு வண்டியை. லைசன்ஸு காமி. வேறு என்ன தெரியும் உங்களுக்கு? போங்க சார். சிவப்பு மாறும் முன்னே வண்டியை சீறி கிளப்பி சென்ற மனோகர் 10வது நிமிடம் அந்த மதுக்கடை சைடில் இருந்த கேவலமான பாரில் நுழைந்தான். பிளாஸ்டிக் தம்மரில் விஸ்கி ஊற்றி தண்ணீர் பாக்கெட்டை பல்லால் கத்தரித்து அதில் பீச்சி ஊறுகாய் நக்கி கொண்டு குடிக்க துவங்கினான். கொத்து கொத்தாகவும் தனியாகவும் நின்றபடி, உற்சாகமாக சிரித்தபடி, விசும்பியபடி, வாந்தி எடுத்தபடி, சவால் விட்டபடி, டான்ஸ் ஆடியபடி, தலைக்கு மேல் சிகரெட் மேகம் உலாவ விட்டபடி ஆனந்த சுதந்திரத்தை கொண்டாடும் பாரத தேசத்தின் பண்பான குடிமக்கள் மத்தியில் கண்கள் சிவந்த நிலையில் போதை தலைக்கேறி வெறியோடு யோசித்தான் மனோகர். 1 இல்லை 2 இல்லை, 17 லட்சம். என்ன செய்யலாம் அவனை? மீண்டும் ஃபோன் ஒலிக்க அதட்டலாக, என்னடி வேணும் உனக்கு என்றான். எங்கே இருந்தீங்க நீங்கள்? ஏன் இவ்வளவு சத்தமாக இருக்குது? வச்சிடாதீங்க, நான் சொல்கிறத கேட்டுக்கங்க. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காராம். ஆர்த்தி சொன்னா. எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது. நீங்கள் ஒன்றும் வர வேணாம், போயிட்டு வந்துடட்டுமா? என்ன சொல்லுங்கள். வீட்டை விட்டு காலை எடுத்து வெளியில் வச்சு வெட்டி போட்டுருவாமா. அந்த ஆள் செத்தா கூட நீ போகக்கூடாது என்றான் மனோகர். பகுதி 3. மருத்துவமனை வாசலில் நின்ற ஆட்டோவில் இறங்கிய அர்ச்சனா வரவேற்பு பகுதியில் அறை எண் 117க்கு எப்படி போக வேண்டும் என்று விசாரித்தாள். முதல் மாடி. ஆனால் இப்போ போக முடியாதுமா, இது விசிட்டர்ஸ் டைம் இல்லை. காலையில் 10 to 11, மாலை 4 to 6 வாங்க. மேடம், நான் ஒரு பொண்ணு, 10 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன். சாரிங்க, ஏற்கனவே 2 அட்டெண்டர் பாஸ் கொடுத்துட்டோம். 2 பேரும் இப்போ ரூமில் இருக்காங்க. வேணும்னா ஒருத்தர் வர சொல்லிவிட்டு அந்த பாஸில் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அங்கிருந்து காசு போட்டு பேசும் ஃபோனில் ஆர்த்தியை அழைத்து விவரம் சொல்ல சில நிமிடங்களில் ஆர்த்தி வந்து அர்ச்சனாவின் கையை பிடித்து கல்கணங்கினார். அக்கா, ஏன் நம்ம குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை வருது? எல்லாம் என்னால் தான் ஆர்த்தி. என் காதல் கல்யாணத்தில் தான் அப்பாவுக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு. அந்த நேரத்தில் எப்படியும் ஒன்று சேர்ந்துட்டோம்னு மட்டும்தான் மனசில் வெறி இருந்துச்சு. பின்னாடி என்ன ஆகும்னு எதுவும் புத்தியில் பதியல ஆர்த்தி. நினச்சி இப்போ அழுதுகிட்டு இருக்கேன் தெரியுமா? விடுக்கா, நீ என்ன பண்ணுவ? பாவம், அவருக்கு வரணும்னு வந்துருச்சு. இது இல்லைன்னா வேறு பிரச்சனையில் வந்திருக்கும். டாக்டர் என்ன சொல்கிறார் ஆர்த்தி? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. பயமாக தான் இருக்குது. காலையில் தான் என்னை தனியாக கூப்பிட்டு எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு விவரமாக சொன்னாருக்கா. அப்பாவுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சாகணுமாம். மருந்து மாத்திரையில் சரி பண்ணுற ஸ்டேஜ் தாண்டியாச்சான். 2 இடத்துல பிளாக் இருக்கான். ஆப்ரேஷன் வேணாம்னு முடிவு செஞ்சால் ரிஸ்காம். நெஞ்சை பிடித்து கொண்டாள் அர்ச்சனா. கடவுளே, இந்த ஆப்ரேஷனை தாங்குகிற மாதிரி அவர் உடம்பு இருக்கா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறார்.
இப்போல்லாம் பிறந்த குழந்தைங்களுக்கு கூட ஹார்ட் ஆப்ரேஷன் செய்கிறாங்களாம். நிதானமாக அம்மா கிட்ட சொல்லி முடிவெடுங்கன்னு டாக்டர் சொல்கிறார். அம்மா என்ன சொல்கிறாங்க? நான் இன்னும் அம்மா கிட்ட சொல்லலை, பயமாக இருக்குக்கா. இப்போ நீ வந்தது எனக்கு எவ்வளவு தெம்பாக இருக்குது தெரியுமா? மாமாவை அப்பா மட்டும் ஏற்றுக்கிட்டாருன்னா இந்த நேரத்தில் அவர் நமக்கு எவ்வளவு துணையாக இருப்பார். என்ன செய்யலாம்னு யோசனை கேட்க கூட உரிமை இல்லாமல் போயிடுச்சு பாரு. யார்? உன் மாமா தானே, நல்லா துணையாக நிற்பார். அப்பாவுக்கு முடியலை, பார்த்துட்டு வரமான்னு ஃபோன் பண்ணி கேட்குறேன், வெட்டிடுவேன்னு பாயிறார், கத்துறார். அவர் கோணத்தில் பாருக்கா. என்ன தான் கோபம்னாலும் நம்ம பொண்ணு கழுத்தில் தாலி கட்டின மாப்பிள்ளையாச்சேன்னு பார்க்காம வாய்க்கு வந்தபடி அப்பா பேசினாரே, எனக்கே மறக்கலை, அவருக்கு மறந்துடுமா? சரி, எவ்வளவு செலவாகுமா? தெரியலை. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆன வேறு ஒரு பேஷண்ட்டை கேட்டேன். அவருக்கு மொத்தம் 3 லட்சத்துக்கு மேலே பில் வந்திருக்கு. அதெல்லாம் அப்புறம்க்கா. இப்போ நீ அப்பாவை பார்க்கணுமா? கோபம் மாறாமல் அப்படியே இருக்காரேக்கா. நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னதை அவர்கிட்ட சொன்னியா? அப்படி சொல்லலை. அக்காவையும் பாப்பாவையும் பார்க்கணும் மாதிரி இருக்குப்பா. நான் வேணும்னா வர சொல்லட்டுமான்னு கேட்டேன். என்ன சொன்னார்? பதில் சொல்ல தயங்கி ஆர்த்தியை பார்த்து பரவாயில்ல சொல்லு என்றாள் அர்ச்சனா. கொஞ்ச நஞ்சம் என் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்க உசுரையும் எடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டியான்னு கத்துனாரு. உன்னையும் மாமாவையும் உச்ச குரலில் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரிப்பா விடுங்க, அவள் பேச்சையே எடுக்கலைன்னு சொன்னப்புறம் தான் சமாதானம் ஆனார். என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? மன்னிக்கவே முடியாத தப்பா? எனக்கு தான் வேறு யார் இருக்காங்க? அப்படி எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு வீம்பா போனேனே, அங்கே மட்டும் என்ன சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன் என்று அழுகையினுடைய சொன்னவள் உடனே சுதாரித்து, உங்களை எல்லாம் பிரிஞ்ச சோகம் சதா சர்வ நேரமும் மனசில் சவுக்கால் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது தெரியுமா என்றாள். அவள் அருகில் அமர்ந்த ஆர்த்தி, எதையாவது மறக்கிறியா நீ? மாமா உன்னை சந்தோஷமாக தான் வச்சுருக்காரு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, சொல்லுக்கா என்றாள். சச்சா, அங்கே என்ன பிரச்சனை? என்ன, நம்ம வீட்டு பேச்சு எடுத்தால் மட்டும் அவருக்கு பொல்லாத கோபம் வந்துடும். அந்த பக்கம் அவரோட அப்பா அம்மாவையும் தான் பகைச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஒரு கோபம் வெறுப்புன்னா அவர் தான் வேறு யார்கிட்ட காட்டுவார்? பிரீத்தியை கொஞ்சறப்போ எல்லா சுகமும் பஞ்சா பறந்துடும். சரி ஆர்த்தி, அம்மாவை மட்டுமாவது பார்த்துட்டு போகட்டுமா? என்னை ரூமுக்கு விட மாட்டேங்கிறாங்க. நீ போயிட்டு அம்மாவை இங்கே வர சொல்கிறியா? எனக்காச்சும் அப்பா கொஞ்சம் சாந்தமாக நல்ல மனநிலையில் இருக்கப்போ அவரை பார்த்துக்கிறதுக்காக நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுவியா? தொண்டை அடைக்க சொல்கிறேன்க்கா, இரு, நான் போய் அம்மாவை வர சொல்கிறேன். அம்மா கிட்ட ஆப்ரேஷன் மேட்ரை நீ எதுவும் சொல்லாத, நானே நிதானமாக சொல்லிக்கிறேன் என்ன என்று எழுந்து மருத்துவமனை உள்ளே நடந்தாள் ஆர்த்தி. மனோகர் கால்கள் லேசாக பின்ன அந்த பாரிலிருந்து வெளியே வந்து நீளமான வரிசையில் தன் பைக்கை அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு சிரமப்பட்டான். ஒரு வழியாக கண்டுபிடித்த போது தன் வண்டி மேல் 2 பேர் சாய்ந்து நின்று கொண்டு சிகரெட் பிடித்து கொண்டிருப்பதை பார்த்து போதையில் தலைக்கேற கெட்ட வார்த்தையை சொல்லி நகருங்கடா என்றான். அவர்களில் ஒருவன் உடனே மனோகரின் சட்டையை பிடித்து, யாரை பார்த்து சொன்ன? மூஞ்ச பேத்துடுவேன் என்று கையை ஓங்கினான். அடிச்சிருவியா நீ? தீர்த்துருவோம் அவனே. ஓங்கிய முஷ்டியை மனோகரின் முகத்தில் இறக்கினான் அவன். எகிரி சென்று விழுந்தவன் மேல் பாய்ந்து காலால் உதைக்க திருப்பி அடிக்க ஆத்திரம் இருந்தாலும் போதை மனோகரை தலைகுனைய வைத்தது. தடுக்க முடியாமல் அடிகளை வாங்கினான். அதற்குள் அடித்தவனின் கையை பிடித்து தடுத்த அடுத்தவன், அவன் மப்புல இருக்கான், படாத இடத்துல படுத்துட்டு செத்துட்டானா பேஜாராயிடும், வந்துடு என்றதும் இருவரும் மனோகர் மேல் துப்பிவிட்டு போனார்கள். அங்கங்கே ரத்தம் எட்டி பார்க்க சட்டை சில இடங்களில் கிழிந்திருக்க பாதையோர பழக்காரன் மனோகரனை கைத்தாங்களாக எழுப்பி ஒரு டீக்கடை பெஞ்சில் உட்கார வைத்து தண்ணீர் வாங்கி புகட்டியதும் கொஞ்சம் போதை திறந்து நிலைமை புரிந்தது. அவமானம் தாங்காமல் தலை கவிழ்ந்தான் மனோகர். வேகமாக எழுந்து வண்டியை கிளப்பிக்கொண்டு சாலையில் விரைந்தான். அம்பத்தூர் வந்து ஒரு சந்துக்குள் நுழைந்து தன் வீட்டின் வாசலில் வண்டியை கோணலாக நிறுத்திவிட்டு அவசரமாக வந்தவனை கதவில் பூட்டு வரவேற்றது. தன்னிடம் இருந்த சாவியை போட்டு திறந்து உள்ளே வந்து குளியலறைக்கு சென்று தன் காயங்களை கழுவி இரத்தக்கரை படிந்த உடைகளை கழட்டிவிட்டு குளித்தான். தலை சீவியபோது பக்கத்து வீட்டுக்கார தங்கம்மா பிரீத்தியுடன் வந்து, தம்பி, அர்ச்சனா குழந்தைய கொடுத்துட்டு போச்சு, எனக்கு கடை வரைக்கும் போகணும், தொட்டியில் போட்டுறட்டுமா என்றவள் இவன் தலையசைத்ததும் ஓரமாக தொங்கிய துளியில் குழந்தையை போட்டாள். அர்ச்சனா எங்கே போயிருக்கா? சொன்னாலா? அவங்க அப்பாவுக்கு முடியலைன்னு ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காங்களாமே, உங்களுக்கு தெரியாதா என்று அவள் நடக்க, தெரியும் என்றவன் உள்ளுக்குள் பற்களை கடித்தான். நாற்காலியில் அமர்ந்து ஒரு சிகரெட் பற்ற வைத்தான். கொஞ்ச நேரத்தில் உள்ளே வந்த அர்ச்சனா, என்ன சீக்கிரமே வந்துட்டீங்க? மளிகை கடையில் என்ன கூட்டம், நின்று வாங்க முடியாது போலிருக்கு, பட்டியலை கொடுத்துட்டு போட்டு வைங்க, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு வந்துட்டேன் என்றவள் அவனை சரியாக கவனித்து, ஆமாம், என்ன வாசனை இது? பகல்லே ஆரம்பிச்சிட்டிங்களா? என்னங்க காயம், விழுந்துட்டீங்களா என்றாள். எதற்கும் பதில் சொல்லாமல் அவர் அருகில் வந்து லுங்கியை மடக்கி கட்டிய மனோகர்,
இப்போ நீ மளிகை கடைக்கு தான் போயிட்டு வந்தேன்னு நான் நம்பணும் இல்லை? ஏண்டி ஃபோனில் நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ உங்கள் அப்பனை போய் பார்த்துட்டு வர்றேனா? உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் என்றவன் பொல்லேர் என்று அவளை அறைந்தான். பகுதி 4. அரை வாங்கிய கன்னத்தை பொத்தி கொண்டு விழிகள் தழும்ப அவனை பார்த்தாள் அர்ச்சனா. 1000 வார்த்தைகளை உள்நிறுத்தி அவள் உதடுகள் துடித்தன. இவன் தானா? நீ எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நாளைக்கு காலையில் செய்தித்தாளில் என் தற்கொலை செய்தியை படிப்பாய் என்று வித்தை காட்டி கண்கலங்க பேசியவன் இவன்தானா? நான் விழுந்து விழுந்து காதலித்தது இவன்தானா? என் உயிர் வாழ்க்கை எல்லாமும் இனி இவனுக்காகத்தான் என்று தீர்மானித்து என்னை பெற்று வளர்த்து படிக்க வைத்த என்னை பற்றி 100 கனவுகளுடன் இருந்த பெற்றோரை தூக்கி எறிந்தது இதோ வெறியோடு நிற்கும் இவனுக்காகத்தானா? எப்படி இருந்தவன் ஏன் இப்படி மாறிப்போனான்? அல்லது இப்படி இருப்பவன் தான் என்னிடம் அப்படியெல்லாம் நாடகம் நடித்தானா? நான் தான் முட்டாள் மாதிரி காதல் மோகத்தில் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டேனா? என்னடி முறைக்கிற? கேட்குறேன்ல, பதில் சொல்லு முதல்ல. ஐயோ கடவுளே, ஏன் அப்படி என்னை சித்திரவதை செய்கிறீங்க? அனாவசியமாக என் உடம்பை புண்ணாக்கிக்க விரும்பலை. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், விட்டுருங்க. கண்ணீரை துடைத்து கொண்டு சென்று தூளியிலிருந்து குழந்தையை தூக்கி கொண்டாள். தரையில் அமர்ந்து மடியில் கிடத்தி பால் கொடுக்க துவங்கினாள். இது கூட ஒரு அலட்சியம் தாண்டி. எனக்கு எங்கேயும் மரியாதை இல்லை. அப்பனை பார்க்காதடின்னு சொன்னால் நீ என்னடானா சொல்கிறத நீ சொல்லிட்டு போ, நான் பார்த்துட்டு வர்றேன்னு எனக்கு எங்கே தாண்டி மரியாதை இருக்குது? நெற்றியில் அடித்து கொண்டு நாற்காலியில் அமர்ந்த மனோகர் சிகரெட் பற்ற வைத்தான். குழந்தைக்கு ஒத்துக்காதுங்க, வெளியில் போய் பிடிச்சிட்டு வாங்க. ஆமாம், பொல்லாத குழந்தைய பெற்றுட்ட. இது பிறக்கிற வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். வரிசையாக அடி, இன்னும் எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்த போகுதோ. குழந்தைய ஏதாச்சும் சொன்னீங்க பார்த்துக்குங்க. பாவம், இவன் என்ன பண்ணா? அவங்கவுங்க குழந்தைக்காக கோயில் கோயிலாக ஏறி தவம் இருக்காங்க. உங்களுக்கு சாமர்த்தியம் இல்லை, அதுக்காக இது என்ன பண்ணிச்சான்? யாரு? எனக்காடி சாமர்த்தியம் இல்லை? மாதம் 5000 கூட வராமல் திணறிட்டு இருந்த சிக் யூனிட்டை எடுத்து மெஷின்ஸ் மாற்றி புது புது மார்க்கெட்டிங் யுக்திகளை யூஸ் பண்ணி மாதம் 50,000 லாபம் வர்ற யூனிட்டாக மாற்றினது உங்கள் அப்பனா? அவரை ஏன் இழுக்கிறீங்க இதில்? அந்த குணசேகரம் பேரில் தான் குணம் இருக்குது, மற்றபடி நல்ல மனுஷனாக தெரியலைங்கன்னு நான் அப்போவே சொல்லலை. கேட்டிங்களா? உனக்கு என்னடி தெரியும்னு என் வார்த்தையை அலட்சியப்படுத்துனீங்க. அவன் வேலையை காட்டிட்டான். என்னடா முழுசாக 17 லட்சத்தை தோத்துட்டு நிற்கிறானே, அவனுக்கு ஆறுதலாக 2 வார்த்தை பேசுவோம்னு நினைக்கிறியா? எப்படா சறுக்குவான்னு காத்திருந்த மாதிரி தினம் குத்தி குத்தி காமிக்கிறியே. பல தடவை சொல்லிட்டேன், நீங்கள் தான் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. யார் வார்த்தைக்கும் கட்டுப்பட மாட்டான்னு தெளிவாக தெரியுது. அவன்கிட்ட இப்போ தயவாக பேசி கிடைக்கிற வரைக்கும் காசை கறக்க பாருங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் தான் சட்டப்படி அவங்ககிட்டேருந்து ஒரு பைசா பாக்கி இல்லாமல் வசூல் பண்ணுவேன் பாருன்னு வீம்பா அலைஞ்சிட்ருக்கீங்க. வாயை மூடு. அவன் என் காசை அப்படியே என் கண்ணு முன்னாடி முழுங்கி ஏப்பம் விடுவான். நான் அவன் காலில் விழுந்து கண்ணா ராஜா கொடுத்துருப்பான்னு கெஞ்சணும். இல்லை, வக்கீலும் இதே கேவலமான யோசனையைத்தான் சொல்கிறான். வேணும்னா 2-3 வருஷம் கோர்ட்டுக்கு இழுக்கலாம்னா, ஆனால் சட்டப்படி ஜெயிக்க முடியாதான். சமாதானமாக பேசி பாருங்கன்னு சொல்கிறான். இதை சொல்கிறதுக்கு எதுக்கு மெனக்கட்டு சட்டம் படிப்பான்னு தெரியலை. வாயா ஜெயிச்சுத்ரான்னு சொன்னால் அவன் தானே நல்ல வக்கீல். உங்கள் நன்மைக்காக அவர் உள்ளது உள்ளபடி சொல்லியிருக்காரு. தான் ஃபீஸு தான் முக்கியம்னு நினச்சிருந்தா உங்களை உசுப்பேற்றி தூண்டி விட்டுருப்பாரு. இந்த பாருங்கள், பொம்பளை பிள்ளையே பெற்றிருக்கோம். 2 பக்கமும் சொந்தங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணியிருக்கோம். நிம்மதியாக வாழணும், கௌரவமாக வாழ்ந்து காட்டணும். வரட்டு பிடிவாதத்தை விட்டுட்டு அவனை நேரில் போய் பாருங்கள். நானும் வேணும்னா கூட வரேன். சிஸ்டர்னு எத்தனை தடவை நம்ம வீட்டில் அவன் சாப்பிட்ருக்கான். உங்களுக்கு கெஞ்சி கேட்கறதுக்கு சங்கடமாக இருந்தால் நான் கெஞ்சுறேன். கொடுக்கறத கொடுக்கட்டும். தனியாக சின்னதாக தொழில் ஆரம்பிங்க. உங்கள் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுவே நீங்கள் உருவாக்கின வியாபாரம் தானே, மறுபடியும் உருவாக்க முடியாதா? அவனை விட பல மடங்கு உசந்து காமிங்க. அதுதான் சவால். அவன் அநியாயம் செய்வான், நான் குடும்பத்தோட போய் கெஞ்சணுமா? எதுக்கடி நான் இப்படி விட்டு கொடுக்கணும்? எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கணும்? மோசடி செஞ்ச பணத்தை திருப்பி தர்றேன். உன் பொண்டாட்டி ஒரு ராத்திரிக்கு விட்டுட்டு போனால் விட்டுட்டு வரட்டுமா? சொல்லு. கடவுளே என்று காதுகளை புத்தி கொண்டாள் அர்ச்சனா. கேட்கவே கஷ்டமாக இருக்குல்ல? அவன்கிட்ட விட்டு கொடுப்பான்னு கேட்குறத நான் என் கற்பை இழக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். மனுஷனுக்கு தன்மானம் முக்கியம். மயிலேன்னு கெஞ்சி எந்த மயிலடி இறக்கி போட்டிருக்கு? விடுங்கணும். அவன்கிட்ட என் பணத்தை எப்படி வசூல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை, புரிஞ்சுதா? மனோகர் செருப்பணிந்து கொண்டு வெளியேற அவனை கவலையோடு பார்த்து கொண்டிருந்தாள் அர்ச்சனா. வயிறு நிறைய பால் குடித்து முடித்த குழந்தை முகம் பார்த்து சிரிக்க விரக்தியுடன் அணைத்து கொண்டாள். சாரதி காஃபி டம்ளரை கீழே வைத்துவிட்டு சட்டைப்பையிலிருந்து கைக்குட்டை எடுத்து உதடுகளை ஒற்றி கொண்டார். கைகளை கட்டிக்கொண்டு எதிரே நின்ற ஆர்த்தியை யோசனையாக பார்த்தார். சாரதிக்கு மெலிந்த தேகம், பட்டையான ஃப்ரேமில் கண்ணாடி, எப்போதும் வேட்டி, முழுக்கை சட்டை, நெற்றியில் குங்குமம். அவர்தான் அந்த குடியிருப்பு சங்கத்தின் காரியதரிசி. மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். பைசா சுத்தமாக கணக்கு வைத்திருப்பவர்.
யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் மாதம் மாதம் வரவு செலவு கணக்கை கம்ப்யூட்டரில் போட்டு நோட்டீஸ் போர்டில் குத்தி வைத்து விடுவார். எல்லா வீடுகளின் நல்ல கெட்ட நிகழ்ச்சிகளிலும் சாரதி கண்டிப்பாக இருப்பார். அவருக்கு ஆர்த்தி அர்ச்சனாவின் அப்பாவான தனசேகர் மேல் அதிகமான அன்பு. பல வருட பழக்கத்தின் நட்புரிமை அவர்களின் ஒவ்வொரு சந்திப்பிலும் தெரியும். ஆர்த்தி, உங்கள் அப்பாவோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளவு இருக்குது தெரியுமா? தெரியும் அங்கிள், நேற்று எடுத்து போக 40,000 இருக்குது. பத்தாதம்மா, என்கிட்ட ஒரு 60 வரைக்கும் தேரும். 3 லட்சத்துக்கு மேலே தேவைப்படும்னு டாக்டர் சொல்கிறாரே. அப்பா நேற்று என்னை கூப்பிட்டு சொன்னார் அங்கிள், இந்த வீட்டை வச்சு கடன் வாங்க உங்கள் மூலமாக ஏற்பாடு பண்ண போகிறதா சொன்னார். வாங்கலாமா? அநியாயத்துக்கு வட்டி கேட்பான். உடனே நடக்காது. 2 நாளில் பணம் கட்டணுமே. என்ன செய்யலாம் அங்கிள்? நாமே ஒரு முடிவு பண்ணலாம். அம்மா கிட்ட இருக்கிற நகை இன்னைக்கு விலைக்கு 1 லட்சம் போகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும் ஆர்த்தி, நான் ஒன்று சொல்கிறேன், யோசிச்சு பாரு. உங்கள் அக்கா புருஷன் மனோகர் நல்ல நிலைமையில தானே இருக்கார். 3 லட்சம் புரட்ட முடியாது அவரால். நீ கேட்டு பார்க்குறியா என்றார். சம்மதித்து தலையசைத்தாள் ஆர்த்தி. பகுதி 5. பிரீத்தியை முழங்காலில் கவிழ்த்து போட்டு இளம் சூடான தண்ணீரை ஊற்றி குளிப்பாட்டியபடி, என்னங்க, பிரீத்திக்கு சாம்பிராணி போடணும், தூபக்காலில் கறி எடுத்து வச்சிட்டேன், நெருப்பு மட்டும் உண்டாக்கிடுங்களேன் என்று உள்ளே பார்த்து குரல் கொடுத்தாள் அர்ச்சனா. படித்து கொண்டிருந்த செய்தித்தாளை விசிறி அடித்துவிட்டு வேகமாக பின்புறம் வந்தான் மனோகர். அவன் உதடுகள் துடித்தன. ஏண்டி, நான் முந்தி மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு இருந்தா இப்படி அதை செய் இதை செய்யின்னு ஏவியா? வீட்டை கூப்பிட்டுடுங்கன்னு இன்னும் விளக்கமாத்த கையில் கொடுக்கல, அதான் பாக்கி. சும்மா கத்தாதீங்க. இப்போ என்ன சொல்லிட்டேன்? நம்ம குழந்தைக்காக ஒரு வேலை செய்கிறது உங்களுக்கு கௌரவ குறைச்சலாக போயிடுச்சா? இப்போ நான் வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அதான் கேள்வி. என்ன விதண்டாவாதம் அது? குழந்தைய துடைச்சி படுக்க வச்சுட்டு நான் தான் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்க வேண்டியதானே? எதுக்கு எனக்கு உத்தரவு போடுற? இதை பாருங்கள், உங்கள் பார்ட்னர் மேலே உள்ள கோபத்துக்கு நான் வடிகாலாக போயிட்டேன். வீட்டில் எதுவும் செய்ய மாட்டேன், கல்லு பிள்ளையார் மாதிரி சும்மா உட்காந்துருப்பேன். அதான் ப்ரெஸ்டீஜ்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இது யார் வீடு? இது யார் குழந்தை? நீங்கள் என்ன விருந்தாளியா? ஆசையாக குழந்தைய தூக்கி கொஞ்சறது கூட இல்லை. பாவம் பிஞ்சு. இது என்ன பண்ணிச்சு? பிரீத்தியை மாரில் போட்டு டக்கி டவலால் அதன் தலையை துடைத்தபடி உள்ளே வர அவளை தொடர்ந்து உள்ளே வந்த மனோகர், ஜாதகம் பார்த்தேன், தப்பான நேரத்தில் பிறந்து தொலைச்சிருக்கா. அதான் எல்லாம் எனக்கு எதிரியாக நடக்குது. வெக்கமாக இல்லை இப்படி சொல்கிறதுக்கு? லவ் பண்ணி கல்யாணம் செஞ்சப்போ நம்ம ஜாதகத்தை யார்ட்டையாவது காட்டினீங்களா? ஜாதியாவது ஜாதகமாவதுன்னு அன்றைக்கி அலட்சியமாக பேசிட்டு இன்றைக்கி நிலைமை சரியில்லாதப்ப காரணம் சொல்லலாம்னு ஜோசியங்கிட்ட ஓடி இருக்கீங்களா? சி. ஏய், ரொம்ப பேசுகிற. என்கிட்ட தான் உங்கள் அதட்டலும் உருட்டலும். இதே மாதிரி உங்கள் பார்ட்னர்கிட்ட சட்டையை பிடிச்சி அதட்டுறது தானே? அவன் ரவுடி பட்டாளம் வச்சுருக்கான், தட்டிடுவான்னு பயம். எனக்கு பதிலுக்கு கையை ஓங்க தெரியுமா? இல்லை எனக்காக வந்து நின்று பேச யாராச்சும் கேள்வி கேட்க போகிறாங்களா? என்னடி சொன்ன? ஆத்திரமாக அருகில் வந்தான் மனோகர். இதை பாருங்கள், அடிப்படையில் நீங்கள் நல்லவர்னு எனக்கு தெரியும். இப்போ ஆத்திரம் இடம் மாதிரி வெடிக்குதுன்னு தெரியும். அதனால தான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இருக்கிற அதே தன்மானம் எனக்கு இருக்குங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தூபக்காலையில் கறித்துண்டுகளின் மேல் லேசாக மண்ணெண்ணெயை ஊற்றி பற்ற வைத்து ஒரு அட்டை கொண்டு விசிற துவங்கினாள் அர்ச்சனா. நகம் கடித்து துப்பியபடி அவளையே பார்த்து கொண்டிருந்த மனோகர் சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு தலைவார துவங்கினான். கையில் இருக்கிற காசு எல்லாத்தையும் குடிச்சு தீர்த்துட்டா அப்புறம் கடன் வாங்க ஆரம்பித்து கடைசியில் பிச்சை தான் எடுக்கணும். இந்த கோபத்தையும் ரோசத்தையும் எப்படி ஜெயிச்சு காட்டுறேன்னு யோசித்து மனுஷன் போய் வாந்தி எடுத்துட்டு கண்டவன்ட்டு அடி வாங்கிட்டு வந்துட்டா நிலைமை மாறிடாது. அவள் சொல்ல சொல்ல கதவை அரைந்து சாத்திவிட்டு வெளியேறிய அவன் வேகமாக பைக்கை கிளப்பி கொண்டு சென்றான். அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு சந்தில் பைக்கை நிறுத்தி அந்த கட்டடத்தின் வெளிப்புற மாடிப்படிகளில் ஏறி மொட்டை மாடியில் கீற்றுக்கொட்டை ஹாலுக்கு பிரவேசிக்க சீட்டு விளையாடி கொண்டிருந்தவர்கள் திரும்பி பார்த்துவிட்டு காரியத்தில் கண்ணானார்கள். சிகரெட் புகையும் பீர் நெடியும் அவனை இரும வைத்தது. கதிர் காடை போட்டுவிட்டு, வாமச்சி, என்ன ஒர்க்கிங் மேடலில் டைமில் இந்த பக்கம்? எப்போவாச்சும் சண்டேல தான் வருவேன், உட்காரு என்று தன் அருகில் இருந்த சேர் மீது வைத்திருந்த மசால் வடைகள், மிக்சர், பீர் பாட்டில் எல்லாவற்றையும் எடுத்து கீழே வைத்துவிட்டு சைகை காட்ட கர்ச்சிப்பால் துடைத்து விட்ட வந்தான் மனோகர். எப்படிடா இருக்க கதிர்? எனக்கு என்னப்பா, ஜாலியாக இருக்கேன். மாமனார் துபாயில் ஒட்டகம் கழுவி தினாராக அனுப்பிட்டுருக்காரு. ஒரே மாப்பிள்ளை. லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் 4 ஆட்டம் ஆச்சு, இன்னும் எவனும் ஃபுல்லு கொடுக்கல. ஹையஸ்ட்டு எவ்வளவுப்பா? 84, 320, 500 ரூபா. ஜாயின் பண்ணுறியா? இல்லை கதிர், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமே, முக்கியமாக. இந்த ஆட்டம் முடிந்து அடுத்ததற்காக கலைக்க துவங்க எடுந்த கதிர், 2 ஆட்டம் எனக்கு ஸ்கூட்டு போட்டுக்கங்கப்பா. வாயா மானோ, பீர் சொல்லவா என்றான். சரி என்றதும் அங்கிருந்த டவுசர் பையனை அழைத்து, டேய் 5000 ஸ்ட்ராங் 2 வாங்கிக்க. சும்மா ஜில்லுன்னு இருக்கணும், கூல் இல்லைன்னு வையி மவனை மண்டை வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்படியே சிகரெட்டும் வாங்கிக்க. மனோ, பைசா எவ்வளோ வச்சுருக்க?
மனோகர் பணம் கொடுத்து அனுப்பியதும் இருவரும் வெளியே மொட்டை மாடியின் இன்னொரு புறம் வளைந்து தென்னை மரத்தின் நிழலடியில் கைப்பிடி சுவரில் உட்கார்ந்து சிகரெட் பற்ற வைத்து கொண்டார்கள். சொல்லு, பணம் எதுவும் வேணுமா? ஆமாம் கதிரு, 17 லட்சம். விளையாடுறியா? என் பார்ட்னர் விளையாடிட்டான், வசூல் செய்யணும். நீ எத்தனை ஆச்சு? உன்னை ஒருத்தன் ஏமாத்திட்டானா? அசந்துட்டேன், அடிச்சிட்டான். அநியாயத்துக்கு நம்பி தொலைச்சி எம்டி செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்து மப்பில் இருந்தப்போ நீட்டின பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுட்டேன். என் தொழிலை பிடுங்கிட்டு என்னை வெளியில் விரட்டிட்டான். என்ன தான் சொல்கிறான்? கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னா. சரி, இதில் நான் என்ன பண்ணுறது? உன்னோட வேலைச்சேரி இடத்துல ப்ராப்ளம் வந்தப்போ ஒரு லாரியில் ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் மிரட்டியே அவன் பேர் என்ன, வாலிபால் வரதனா, அவனை பார்த்து பெருசாக பில்லு தீட்டுருவானே. ஒரு சும்மாவில் 10 பேரோட அவன் வந்து இறங்கினா அவனுக்கும் அடிவயிறு கலங்கிடும். கண்டிப்பாக வசூலிச்சிருவான். ஆனால் உன் கைக்கு பாதி கூட வராதே. பரவாயில்ல, அவனுக்கு பாடமாக இருக்கணும், வலிக்கணும். பாதியாவது வந்தால் போதும்னு சொல்லியே வரதனை கூப்பிடலாம். கதிரு, கல்யாணமாகி குழந்தையோட இருக்க மனோ, அதான் பார்க்குறேன். பெரிய பிரச்சனையாக விடிச்சா தாங்குவியா? வரதன் என்ன 24 மணி நேரமும் உனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருப்பானா? நீ எல்லாம் இந்த ரூட்டில் யோசிக்கிறது தப்பு. நான் இறங்கினேன்னா என்னை சுற்றி எப்போவும் 10 பேர் இருப்பான். இப்போ கூட இங்கே எத்தனை பொருள் வச்சுருக்கோம் தெரியுமா? ஒரு நாட்டு துப்பாக்கி கூட வச்சுருக்கேன் மனோ. அப்போ ஒன்று செய்ய, அந்த துப்பாக்கியை என்கிட்ட கொடு, அவனை சுட்டுட்டு வந்துடுறேன். என் பணத்தை அவன் என்ன அனுபவிக்கிறது? அவனும் அனுபவிக்கக்கூடாது, சாவட்டுமே. என்ன சொல்கிற? என்னடா வெங்காயம் வெட்டுற மாதிரி பேசுகிற? சின்ன விஷயமா அது? அந்த அளவுக்கு ஆத்திரம் இருக்குது கதிரு. வீட்டில் உட்கார முடியல. குத்தி காட்டுறா பொண்டாட்டி. அட்வைஸ் மழையாக பொழிகிறா. அவமானமாக இருக்குது. எதுவும் பிடிக்கல, வெறுப்பாக இருக்குது. அடுத்த சிகரெட்டரை பட்டு வைத்து கொண்ட கதிர், அப்போ வாலிபால் வரதங்கிட்ட கூட்டிகிட்டு போகட்டுமா? அப்புறம் என்ன, வில்லங்கம் விவகாரம் வந்தாலும் என்ன சொல்லக்கூடாது. நல்லா யோசிச்சுட்டு சொல்லு. இதில் யோசிக்க எதுவும் இல்லை. இப்போவே போகலாம் வா. என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்றான் உறுதியாக மனோகர். பகுதி 6. பிரீத்தியை தூக்கி கொஞ்சம் கொண்டிருந்தாள் ஆர்த்தி. அவளுக்கு காஃபி கலந்தபடி கேட்டாள் அர்ச்சனா. சக்கரை 2 ஸ்பூன் தானே? ஆமாங்க்கா, மாமா ஆஃபீஸ் விட்டு வர நேரம் தானே இது, இப்போ வந்துடுவாரில்ல என்று ஆர்த்தி குழந்தையின் கன்னத்தோடு கன்னம் வைத்து வினோத சத்தம் செய்தாள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரம் வருவார். இந்தா, நீ அவளை கொடுத்துட்டு காஃபி குடி முதல்ல. பிரீத்தியை வாங்கி தூளியில் போட்டு விட்டு வந்து தங்கைக்கு எதிராக நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டு அமர்ந்தாள் அர்ச்சனா. ஊதி ஊதி குடித்த ஆர்த்தி, அக்கா, நான் முக்கியமாக மாமாவை பார்த்து ஒரு விஷயம் பேசணுன்னு தான் வந்தேன் என்றாள். என்ன சொல்லு. அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு 3 லட்சம் வேணும். வீட்டை பேங்க்கில் வச்சு வாங்கலாம்னு சொல்கிறாரு. அப்பா சாரதி அங்கிள் அது உடனடியாக நடக்கிற விஷயம் இல்லைன்னு சொல்கிறாரு. பணம் கட்டினப்புறம் தான் ஆப்ரேஷனுக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அங்கிள் தான் சொன்னார், இந்த பணத்தை உன் மாமாவால் ஏற்பாடு செய்ய முடியுமான்னு கேட்டுப்பாருன்னாரு. பேங்க் லோனு சேங்ஷன் ஆனப்புறம் திருப்பி கொடுத்துடலாம்னு சொன்னார். அப்பாவுக்கு இது தெரியாது. தெரிஞ்சால் ஒத்துக்க மாட்டார். மாமாவுக்கு என்னதான் அப்பா மேலே கோபம் இருந்தாலும் உயிர் பிரச்சனைங்கிற சூழ்நிலையில் உதவ மாட்டாரா என்ன? நீ எனக்கா சொல்கிற? நீ கேட்க சொன்னால் கேட்குறேன், இல்லைன்னா வேறு யோசனை செய்யலாம். அர்ச்சனா தனக்குள் ஏற்பட்ட விரக்தி சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவருக்கு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையோ, தொழில் கைவிட்டு போய் இப்போது தண்டமாக ஊரை சுற்றி கொண்டிருக்கிறார் என்பதோ பெருமையாக சொல்லிக்கொள்கிற விஷயம் இல்லை என்று நினைத்தார். ஆர்த்தி, நல்ல வேளை நீயே நேரடியாக அவரை கேட்டுடாமல் என்ன கேட்ட. அவருக்கு தெரியாமல் நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வந்தேன்ல, அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. செம பாட்டு வாங்கினேன். அவர் கோபம் மாறாமல் தான் இருக்கார். பணம் கொடுத்து உதவுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பக்குவமாக நான் கேட்டு பார்க்குறேன். நீ எதுவும் கேட்க வேணாம். எதுக்கும் வேறு ஏற்பாடு ஏதாச்சும் இருந்தால் அதையும் முயற்சி பண்ணு. சரி, 1-2 மாதம் இந்த ஆப்ரேஷன் தள்ளிப்படக்கூடாதா? டாக்டர்கிட்ட பேசுனியா? அக்கா, அப்பாவை இப்போ அபாய கட்டத்துலேருந்து காப்பாற்றிட்டாங்க. இப்போ நார்மலாக தான் இருக்கார். நாளைக்கே டிஸ்சார்ஜ் செய்ய சொன்னால் கூட செஞ்சுருவாங்க. ஆனால் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. தள்ளி போடுறது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, நீ போய் பார்த்துட்டு சொல்கிறியா என்று எழுந்தாள் ஆர்த்தி. அவள் போய் 1 மணி நேரம் கழித்து வந்தான் மனோகர். வழக்கம் போல் மது ஆடை முதலில் நுழைந்தது. வந்ததும் நாற்காலியில் சரிந்தான். ஏய், பசிக்குது. என்ன சமைச்சிருக்க? சீக்கிரம் சோத்தை போடு. நீங்கள் செய்கிறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? சமைச்சு வச்சா வெளியில் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறீங்க. எப்போ வருவேன்னு சொல்கிறதில்ல, சமைக்கணுமான்னு சொல்கிறதில்ல. ப்ரெட்டு இருக்குது, டோஸ்ட் பண்ணி தரேன். இல்லை 1/4 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா உப்புமா பண்ணித்தரேன். ப்ரெட்டும் உப்புமாவெல்லாம் வேணாம். கணேஷ் பவனுக்கு போய் சூடாக ஆனியன் ஊத்தாப்பமும் கெட்டி சட்னியும் வாங்கிட்டு வா. பணம் இருக்கா? அப்படியே ஒரு சிகரெட் பேக்கெட்டு. நீங்களே போய் சாப்பிட்டுட்டு வந்துடுங்களேன். ஏன் மகாராணி ஹோட்டலுக்கு போய் பார்சல் வாங்கிட்டு வந்தால் குறைஞ்சி போயிடுவீங்களோ? சூடாக இல்லைன்னு அதுக்கும் ஒரு சத்தம் போடுவீங்க. எல்லாத்துக்கும் இப்போ நானே தான் தொக்கு உங்களுக்கு. சரி, வாங்கிட்டு வரேன். பிரீத்தி எழுதானா தூளியை ஆட்டி விடுங்க. மணிப்பர்ஸ் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள்.
ஏய் கவலைப்படாத, எல்லாம் வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான். அப்புறம் பழையபடி எனக்கு கெத்து வந்துடும். உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் டின்னர் ட்ரீட் தரேன். என்ன, எவனாச்சும் மரத்தடி ஜோசியனை பார்த்தீங்களா? இல்லடி, என் பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறதுக்கு சரியான ஆளை பிடிச்சிட்டேன். நீ போயிட்டு வா, விவரமாக சொல்கிறேன். என்னவாகும் இருக்கும் என்று யோசித்தபடி ஹோட்டலுக்குள் சென்று வாங்கி வந்து இலை பிரித்து சாம்பார் ஊற்றினாள். ஊத்தப்பம் சாப்பிட்டபடி மனோகர், வாலிபால் வரதன்னு ஒரு தாதா, அவனை பார்த்து எல்லாம் பேசிட்டேன். 17 லட்சம் அந்த குணசேகர்கிட்ட வசூல் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டான். அதில் 10% அவனுக்கு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டான். பார்க்கத்தான் ரவுடி, என்ன மரியாதையாக பேசுகிறான் தெரியுமா? அவன்கிட்ட யார் முதல்ல போகிறாங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக நடந்துப்பானாம் என்றான். திடுக்கிட்ட அர்ச்சனா கலவரத்தோடு கேட்டாள். அவன் கேட்டால் மட்டும் உங்கள் பார்ட்னர் பணத்தை தூக்கி கொடுத்துருவானா? என்னடி புரியாமல் பேசுகிற? என்னை மாதிரி எத்தனை பேர் அவனை கெஞ்சி கேட்பானோ தடாலடியாக வசூலிப்பான், தெரிஞ்சுக்கோ. போகிறப்பவே 20 லவுடிகளோட போய் இறங்க போகிறான். அதுலேயே குணா மிரண்டுடுவான். எனக்கும் ஆள் பலம் இருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சிடும். அவன் போலீஸுக்கு ஃபோன் செஞ்சுட்டா, போலீஸ் இதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்னு ரவுடியை கேட்காதா? போலீஸ்கிட்டலாம் போக மாட்டான் அர்ச்சனா. வரதும் ஒரு மேட்டரில் தலையிட்டு இருக்கானாலே வில்லங்கன்னு அவனுக்கு புரியும். என்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். ஒரே செக்கில் பணத்தை செட்டில் செஞ்சால் கூட ஆச்சரியம் இல்லை. யாராக இருந்தாலும் உயிர் பயம் வந்துட்டா அதுக்கு முன்னாடி வீம்பாவது வில்லங்கமாகுது. வஞ்சம் வச்சு பதிலுக்கு உங்ககிட்ட அதே மாதிரி அடாவடித்தனமாக குணா நடந்துக்கிட்டா? நீ ஏன் ரொம்ப கற்பனை பண்ணுற? வரதான் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? ஒரு மாதத்துக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அவன் ஆளுங்க 2 பேரை பாதுகாப்புக்கு நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்கிறான். 1 மாதத்துக்கு அப்புறம்? ஏய் என்ன, நீ எல்லாத்துக்கும் விவகாரமாக யோசிக்கிற? இழந்த பணம் கைக்கு வரப்போகுது. அதுக்கு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும், நீ பேசாமல் வேடிக்கை பாரு. அர்ச்சனாவுக்கு மனோகர் ஒரு விபரீதமான பாதையில் கால் எடுத்து வைத்து விட்டான் என்பது தெளிவாக புரிந்தது. ஒரு கலவரப்பந்து அவள் நெஞ்சை அடைத்தது. மருத்துவமனையில் வழக்கமாக டோக்கன் 18, 19 என்று கொடுத்து 2 மணி நேரம் உட்கார வைத்து பிறகுதான் அழைப்பார்கள். இன்று அதிசயமாக கூட்டமே இல்லாததால் 2வது நபராக பிரீத்தியை தூக்கி கொண்டு உள்ளே சென்றாள் அர்ச்சனா. இரவுகளில் மட்டும் விடாமல் அழுவதையும் சில சமயம் குடித்த பால் முழுவதையும் கக்கி விடுவதையும் சொல்லி ஆலோசனை கேட்டாள். எழுதி கொடுத்த சிறப்பு ஐட்டங்களை அங்கேயே பெட்டிக்கடை மாதிரி வைத்திருந்த மருந்தக பகுதியில் வாங்கி கொண்டு வெளியே வந்தபோது அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. நேராக அந்த குணாவை சந்தித்து பேசினால் என்ன? என்னைத்தான் அவனுக்கு நன்றாக தெரியுமே. சிஸ்டர் என்று இனிமையாக பேசுவானே என்று என்ன செய்து விடுவான்? ஏதாவது ஒரு வகையில் இந்த பணப்பிரச்சனையில் வில்லங்கம் இல்லாமல் சுமூகமாக தீர்க்க சொல்லி கேட்டு பார்த்தால் என்ன? தாதாவை விட்டு வசூலிப்பதெல்லாம் சரியான வழி இல்லையே. விவகாரத்தை விலை கொடுத்து வாங்கும் யோசனை அது என்பது புரியாமல் இவர் இருக்கிறார் என்றால் நானும் பேசாமல் இருப்பதா? ஆட்டோவில் ஏறி அமர்ந்து கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு போகச் சொன்னாள். எப்படி ஆரம்பித்து எப்படி பேசுவது என்று யோசித்தபடி பயணித்தாள். எஸ்டேட்டில் அந்த மெஷின் டூல்ஸ் நிறுவனத்தின் அலுவலக வாசலில் இறங்கி கொண்டாள். வாட்ச்மேன் அணுகி, என்ன கண்ணையா, நல்லா இருக்கியா என்றாள். நல்லா இருக்கம்மா. பெண் குழந்தையாம்மா? எங்கம்மா இப்படி? உங்கள் முதலாளியை ஒரு 10 நிமிஷம் பார்க்கணும், போய் சொல்லு. இப்படி உட்காருங்கம்மா. போனவன் உடனே வந்து போங்கம்மா என்றான். குணசேகரின் தனியறை கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்து அவள் நுழைந்ததும் லேப்டாப்பில் தட்டி கொண்டிருந்த அவன் எழுந்து நின்று வரவேற்று அவளை அமரச் செய்தான். சிஸ்டர் சௌக்கியமா? பாப்பா பேர் என்ன? பிரீத்தி தானே? வந்து பார்க்கணும்னு இருந்தேன், அதுக்குள்ளே எங்களுக்குள்ளே முட்டிக்கிச்சு. வீட்டுக்கு வந்தால் ஏதாச்சும் அவன் அவமானமாக பேசிடுவான்னு தான் வரலை. ஜூஸ் சொல்லட்டுமா? வேணாம் குணா சார், நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் செய்கிறது நியாயமாக படுதா? 17 லட்சத்தை சுருட்ட நினைக்கிறது அநியாயம் இல்லையா? மனசாட்சியோட பதில் சொல்லுங்கள். வாய் விட்டு சிரித்தான் குணசேகரன். பகுதி 7. வாய்விட்டு சிரித்த குணாவை காரணம் புரியாமல் பார்த்தால் அர்ச்சனா. எரிச்சலாக வந்தது. சமயம் தெரியாமல் பிரீத்தி அவள் கன்னத்தில் தட்டி முடியை கலைத்தது. என்ன மனிதன் இவன்? சுருக்கென்று மனதில் தைக்கிற மாதிரி கேள்வி கேட்கிறேன். ஒன்று ஆத்திரப்பட வேண்டும், இல்லை அனுசரணையாக பதில் சொல்ல வேண்டும். இப்படி சிரித்தால் என்ன அர்த்தம்? நான் எவ்வளவு தூரம் நொந்து போய் மனசு வெடிச்சு கேட்குறேன். உங்களுக்கு காமெடியாக இருக்கா என்று ஆத்திரமாக கத்தினாள். நெஞ்சு படபடுத்தது. கொஞ்சம் அமைதியாக இருங்க சிஸ்டர். சிம்பிளாக சொல்லணும்னா துரோகத்தை நான் செய்யலை, உங்கள் புருஷன்தான் கம்பெனிக்கு துரோகம் செஞ்சார். இது நாங்கள் 2 பேரும் பணம் போட்டு ஆரம்பித்த தொழில். எங்கள் கம்பெனிக்குன்னு சில விதிகள் இருக்குது. யாருக்கும் கடன் கொடுத்து வியாபாரம் செய்கிறதில்லைன்னு ஒரு பாலிசி வச்சுருந்தோம். நல்லா சிஸ்டமேட்டிக்காக போயிட்டு இருந்துச்சு. ராஜஸ்தான்காரன் ஒருத்தன் வந்தான். ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்குறேன், ஆனால் பேமெண்ட்டு 3 மாதம் கழித்து தான் கொடுப்பேன்னு சொன்னான். எனக்கு அவன் மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லை. ஆனால் மனோகருக்கு அந்த ஆர்டரில் வரக்கூடிய லாபம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. கடன் கொடுக்கலாம்னு மனோகர் பிடிவாதமாக சொன்னான். தனியாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், அவன் பணம் கட்டலைன்னா நான் கட்டுறேன், அந்த ரிஸ்க்கை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னான். சரின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம்.
அப்புறம் என்றால் ஆர்வமாக. அவன் சொல்லும் எல்லாமே புதிய தகவல்களாக இருக்கவே உள்ளுக்குள் மனோகர் தன்னிடம் வேறு மாதிரி சொன்னதும் கூடவே நினைவுக்கு வந்தது. 2 மாதம் ராத்திரி பகலாக உழைச்சி அந்த ஆர்டர் மிஷின்களை அனுப்பி வச்சோம். நான் எதிர்பார்த்த மாதிரியே ராஜஸ்தான்காரன் ஏமாத்திட்டான். நாங்கள் நேரில் போய் பார்த்தா அவன் கம்பெனியையே காணோம். எங்களை மாதிரி பல கம்பெனிங்க அவனை தேடி வந்து ஏமாந்து திரும்பினாங்க. நான் வேணான்னு தடுத்தும் கம்பெனியோட பாலிசியையும் மூடி முடிவெடுத்தது உங்கள் புருஷனோட திமிர். அக்ரிமெண்ட் படி நஷ்டத்தை அவன் தானே ஏற்றுக்கணும். அவன் கணக்கில் அட்ஜஸ்ட் செஞ்சு போக மிச்சத்தை கையில் கொடுத்து விலகிக்கொண்டு சொன்னேன். இப்போ வம்பு பண்ணால் நான் என்ன பண்ண முடியும்? இது என் மேலே என்ன தப்பு இருக்குது? அர்ச்சனாவுக்கு சொன்ன பதில் இல்லை. அவன் சொல்வதில் ஒரு நியாயம் இருப்பதாக உணர்ந்தாள். என்ன சிஸ்டர், பதிலையே காணும். திடீர்னு ஃபோன் பண்ணி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது, குடிச்சிட்டு வந்து என் கார் கண்ணாடியை உடைக்கிறது, எல்லாருக்கும் முன்னாடி என் சட்டையை பிடிச்சி கத்துறதுன்னு பலவிதமாக என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான். பழைய நட்புக்காகத்தான் அவன் மேலே எந்த போலீஸ் நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கேன். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனை தூக்கி உள்ளே வச்சிட முடியும். உங்கள் குழந்தை எல்லாத்தையும் நினச்சி பார்த்து தான் நான் அமைதியாக போயிட்டுருக்கேன். புரியுதுங்க சார் என்றால் சுரத்தில்லாமல். என் மேலே தப்பு இருந்தால் அவன் தாராளமாக கோர்ட்டுக்கு போகலாம். நான் கோர்ட்டு மூலமாக அவனுக்கு நியாயத்தை புரிய வைக்க தயாராக இருக்கேன். வேறு எந்த குறுக்கு வழியில் என்னை மிரட்டி பார்க்கணும்னு நினச்சாலும் அதே குறுக்கு வழியில் என்னாலையும் போக முடியும்னு சொல்லுங்கள். அதற்கு மேல் அங்கே அமர்ந்திருப்பதே அவமானம் என்று உணர்ந்த அர்ச்சனா எழுந்து கொண்டாள். நான் புறப்படுறேன் சார். காரில் ட்ராப் பண்ண சொல்லட்டுமா சிஸ்டர்? தேங்க்ஸ். எதுக்கு எடுத்தாலும் மாத்திரப்படுற அவனுக்கு எதையும் சரியான கோணத்தில் புரிஞ்சுக்கிற நீங்கள் அமைஞ்சிருக்கீங்களே. என்னை பற்றி அவன் தப்பாக உங்ககிட்ட சொல்லி வச்சுருக்கான்னு புரியுது. நீங்கள் வந்ததிலேயோ என்னை கேட்டதிலேயோ எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சிஸ்டர். கணக்கு போக நான் செட்டில் செஞ்ச 10 லட்சத்தை வச்சு தொழில் ஆரம்பிக்க பொறுப்பாக பிழைக்கிற வழியை பார்க்க சொல்லுங்கள். செட்டில்மெண்ட் தொகையாக 10 லட்சம் தந்தீங்களா? ஆமாம், அதையும் சொல்லலையா? இருங்க என்று சர்க்கரை நாற்காலியை உட்கார்ந்த நிலையிலேயே தள்ளி இருந்த ஃபைல்ஸ் ரேக் அருகில் நகர்ந்து சென்று ஒரு ஃபைல் எடுத்து திருப்பி புரட்டினான். இதை பாருங்க, வவுச்சர். இது மனோகர் கையெழுத்து தானே? செக்காக கொடுத்தேன், பேங்க்கில் போட்டு பணம் எடுத்துட்டான். இப்போ சொல்லுங்கள், இதில் நான் ஏதாச்சும் துரோகம் செஞ்சுருக்கேனா? நியாயப்படி நடந்திருக்கீங்கன்னு புரியுது. ஆனால் உங்களை ஒன்று கேட்கலாமா குணா சார்? தாராளமாக கேளுங்க சிஸ்டர். இதே கம்பெனியில் எவ்வளவு லாபம் வந்திருக்கு? அப்போல்லாம் அவர் எடுத்த முடிவுகளால் அந்த லாபத்தை நீங்களும் தானே அனுபவிச்சிங்க. நஷ்டம்னு வந்தப்போ மட்டும் அவரை குற்றம் சொல்லி விளக்கிட்டீங்களே. இது தெரிஞ்சே சந்தித்த நஷ்டம் சிஸ்டர். தனி அக்ரிமெண்ட் போட்டது யார்? ரிஸ்க் எடுத்தது யார் தப்பு? புரியுது. ஆனால் இந்த கம்பெனி முதல்ல அவர் தனியாக ஆரம்பித்தது, அப்புறம் தான் உங்களையும் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டார். இப்போ இந்த கம்பெனியே உங்களுக்கு சொந்தமாக இருக்குது. ஒரு விஷயத்தில் அவர் எடுத்த தப்பான முடிவால் அவருக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஒரு பார்ட்னராக சட்டப்படி நடந்துக்கிட்டு அவரை வெளியில் அனுப்பிட்டு கம்பெனியை உங்களுக்கு சொந்தமாக்கிட்டீங்க. அதே சமயம் நீங்கள் அவருக்கு நண்பர் தானே. ஒரு நண்பராக என்ன செஞ்சீங்க? அவரும் அவரோட குடும்பமும் நடுத்தருவில் நின்னா பரவாயில்லையா? எத்திக்ஸ்னு ஒன்று இல்லையா? அமைதியாக சில வினாடிகள் தன் விரல் நகங்களையே பார்த்தான் குணா. சிஸ்டர், இந்த விவகாரம் வெடிச்சப்போ மனோகர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்னை காயப்படுத்தியிருக்கான். எல்லோரையும் வச்சுக்கிட்டு அவன் சொன்ன வார்த்தைகளுக்கு இன்னொருத்தனாக இருந்தால் வெட்டியிருப்பான். ஆக்சுவலாக கணக்குப்படி அவனுக்கு நான் செட்டில் செய்ய வேண்டியது 8 லட்சம் தான். ஆனால் பல விஷயங்களையும் யோசித்து பார்த்து தான் 10 லட்சம் ரவுண்டாக கொடுத்தேன். அந்த பணத்தை என்ன செஞ்சான் சிஸ்டர்? அதை பற்றி எதுவுமே அவர் சொல்லலை என்று இவனிடம் எப்படி சொல்வதென்று தவித்து அமைதியாக இருந்தாள். உங்ககிட்ட அவன் விஷயங்களை மறைச்சிருக்கான்னு தெரியுது. முதல்ல அவனை தாலி கட்டின பொண்டாட்டிக்கு உண்மையாக இருக்க சொல்லுங்கள். தலையை குனிந்து கொண்டு அமைதியாக வெளியேறினாள் அர்ச்சனா. தரையில் அமர்ந்து வெங்காயம் நறுக்கி கொண்டிருந்தாள் அர்ச்சனா. வெங்காயம் காரணம் இல்லாமல் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. பிரீத்தி தூளியில் சினுங்கவே தன் அருகாமையில் இருந்த தூளியை கட்டப்பட்ட கயிற்றை இழுத்து ஆட்டிவிட்டாள். சிகரெட் நெடி முன்னால் வந்து பின்னால் மனோகர் வந்தான். நாற்காலியில் சரிந்தான். சட்டையில் 2 பட்டன்களை கழற்றி உள்ளே ஊதிக்கொண்டு, மோர் இருக்கா? என்ன வெயில், எவ்வளவு புழுக்கமாக இருக்குது தெரியுமா என்றான். ஆமாம்மா, ரொம்ப புழுக்கமாக தான் இருக்குது. திரும்பி பார்த்து, என்னடி குரல் ஒரு மாதிரியாக இருக்குது, அழுதியா என்ன? ஏங்க, உங்களை ஒன்று கேட்கணும். அந்த குணா உங்களை ஏமாத்திட்டான்னு சொல்லுவீங்க. டீட்டெயிலாக சொன்னதில்லை. அவன் எப்படி உங்களை ஏமாத்தினான் சொல்லுங்களேன். ஏன், நீ என்ன லாயரா? தீர்த்து வச்சிருவியா? சரி சொல்கிறேன். ஒரு பெரிய ஆர்டர் வந்துச்சு. கடன் கேட்டான் பார்ட்டி. கொடுத்து பார்க்கலாம்னு நான் சொன்னேன். வேணாம்னா அவன். அப்புறம் அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். நிறைய ஆர்டர்ன்றதால வெளியே கொஞ்சம் ஃபைனான்ஸ் கடன் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அந்த ஏற்பாடெல்லாம் அவன் தான் பார்த்துக்கிட்டான். அப்பப்போ சில அக்ரிமெண்ட்ஸில் கையெழுத்து வாங்குவான்.
நானும் படித்து பார்க்காம கையெழுத்து போட்டுட்டேன். அந்த பாட்டி எங்களை ஏமாற்றிட்டான். ஏகப்பட்ட நஷ்டம். எல்லா நஷ்டத்தையும் நான் மட்டும் ஏற்றுக்கிட்டு என் கணக்குலேருந்து செட்டில் செய்யணும்னு சொன்னான். அப்படி நான் செய்கிறதா அக்ரிமெண்ட்டு போட்டிருக்கிறதா சொல்லி எடுத்து காட்டுறான். எனக்கு பகிருங்குது. எதுக்கோ நான் போட்ட கையெழுத்தை வச்சு அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டு தயாரித்து வச்சுருக்கான் பாவி. அதை வச்சு என்னை கம்பெனியை விட்டு துரத்திட்டான். ஓகோ, அதெல்லாம் உண்மைன்னு நம்ம குழந்தை மேலே சத்தியம் செஞ்சு உங்களால் சொல்ல முடியுமா? என்னடி, என் மேலே நம்பிக்கை இல்லையா? இருந்துச்சு, இப்போ தேஞ்சிருச்சு. சரி, அது போகட்டும். குணா ஃபைல் அண்ட் செட்டில்மெண்ட்டாக ஏதாச்சும் உங்களுக்கு கொடுத்தாரா இல்லையா? எங்கே கொடுத்தா? ஒரு பைசா கொடுக்கலையே. செக்காக கொடுத்தேங்கிறாங்க. ஒரு பைசா இல்லை, 10 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வசூலாகி அடுத்த நாளே 5 லட்சமாக பணத்தை எடுத்திருக்கீங்களே. பேங்க் அக்கௌண்ட்டு பார்த்துட்டு தான் கேட்குறேன். மறைச்சதெல்லாம் போதும், அந்த 10 லட்சம் எங்கே? எதுக்கு எடுத்தீங்க? எதுக்கு அடுக்கடுக்கா இத்தனை போய்? அர்ச்சனா ஆணி அடித்தது போல் கேட்க தடுமாறி நின்றான் மனோகர். பகுதி 8. மனோகருக்கு போதையெல்லாம் உடனே இறங்கிவிட்டது. தன்னை பளிச்சென்று கேள்விகளை கேட்டுவிட்டு பதிலை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் அர்ச்சனாவின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. ஏய், என்ன ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இப்படியெல்லாம் கேட்குற? அவன் எப்போ செக்கு கொடுத்தான் என்று மிக பலவீனமாக குரல் மங்கி முனகினான். நம்ம குழந்தை மேலே அடித்து சத்தியம் செய்யுங்க போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற எதையும் எதிர்த்து பேசாமல் நான் கேட்டுக்கிறேன். செய்யுங்க. குணா செக்கு கொடுக்கல, நீங்கள் பேங்க்லேருந்து பணம் எடுக்கலை. ஆனால் எனக்கு வர வேண்டியது வெறும் 10 லட்சம் இல்லை, மொத்தம் 27 லட்சம். மிச்சம் 17க்கு தான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஓகோ, சரி. அந்த 10 லட்சம் எங்கே இருக்குது? அதை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதே பேங்க்லையா? இல்லை, வேறு பேங்க்கில். அங்கே தான் வட்டி அதிகம். சரி, ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் ரசீது கொடுப்பாங்க இல்லையா? எங்கே வச்சுருக்கீங்க? காட்டுங்க பார்க்கலாம். வச்சுருக்கேன். இங்கே நம்ம வீட்டில் இருந்தால் பத்திரமா இருக்காதுன்னு பேங்க் லாக்கரில் வச்சுருக்கேன். பேங்க் லாக்கர் இனிமையாவது தேவையில்லைன்னு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் கையெழுத்து போட்டு தானே க்ளோஸ் பண்ணோம். அப்புறம் புதுசாக ஒரு லாக்கர் என் பேரில் எடுத்துக்கக்கூடாதா? எவ்வளவு தான் பொய் சொல்லுவீங்க நீங்கள். சரி, வாங்க போகலாம். லாக்கர் சாவியை எடுத்துகிட்டு புறப்படுங்க. லாக்கர்லேருந்து டெபாசிட் ரசீது எடுத்து என்கிட்ட காமிங்க. சட்டென்று உச்சமான கோபத்தில் எழுந்தான் மனோகர். என்னடி, நானும் பார்த்துட்ருக்கேன். கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே போகிற. நீ பொண்டாட்டியா இல்லை போலீஸா? இதுக்கு மேலே பேசின டென்ஷன் ஆகிடுவேன். ஆமாம். சி என்பது போல் அவனை பார்த்தால் அர்ச்சனா. அப்பட்டமாக தெரிகிறது அவன் சொல்கிற ஒவ்வொரு எழுத்தும் பொய் என்று. ரோஷம் வருகிறதே ஒழிய உண்மை வரவில்லை. சொல்வதில்லை என்கிற பிடிவாதமான தீர்மானத்தில் இருப்பவனிடம் எத்தனை விதமாக கேட்டாலும் ஒழுங்கான பதில் வரப்போவதில்லை. அந்த 10 லட்சத்தை என்னதான் செய்தார் என்கிற முக்கியமான கேள்வி அவளுக்குள் அழகான கவலையை விதைத்தது. சீட்டாட்டமா, ரேஸா, பங்குச்சந்தை விளையாட்டா, ரியல் எஸ்டேட்டில் எவனமிடமாவது தூக்கி கொடுத்து ஏமாந்து போய்விட்டாரா? என்ன ஆனாலும் சரி, என்னை இவர் அடித்தாலும் சரி, இந்த விஷயத்தில் உண்மையை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். சரிங்க, நீங்கள் எனக்கு அந்த ரசீதை கண்ணில் காட்ட வேணாம். ஆக 10 லட்சம் அப்படியே டெபாசிட்டாக பத்திரமா இருக்குது, அப்படி தானே? ஆமாம். அம்மா வீட்டில் என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியாது. அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உடனடியாக பணம் ஏற்பாடு பண்ண முடியாத சூழ்நிலை. தங்கச்சி வந்திருந்தா. இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் எதுவும் சொல்லலை. 10ல் ஒரு 3 லட்சம் மட்டும் எடுத்து கடனாக கொடுங்க. வீட்டை அடமானம் வைக்க போகிறாங்க. அந்த பணம் வந்தது திருப்பி கொடுத்துருவாங்க. ஓ, இதுக்கு தான் இப்படி என்னை போட்டு அரிக்கிறியா? இந்த பாரு, எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, எல்லாமே நீங்கள் தானே. எல்லாரையும் உதறிட்டு தானே என் பின்னாடி வந்த. கல்யாணத்துக்கு முன்னாடி எதிர்த்தாங்க. சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நிற்கிறோம். அங்கே என்ன நடந்துச்சு எனக்கு மறந்துடுமா? நாயை விட கேவலமாக நடத்தினார் உங்கள் அப்பா. அவர் மூஞ்சில் ஜென்மத்துக்கும் முழிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். இப்போது அந்த ஆளுக்கு ஆப்ரேஷன்னா நான் பணம் தரணுமா? மாப்பிள்ளை வேணாம், மாப்பிள்ளையோட காசு மட்டும் வேணுமா? இப்படி எடுத்தறிஞ்சு பேசாதீங்க. தங்கச்சி தான் வந்து பணம் கேட்டா. அப்பாவுக்கு உங்களை பணம் கேட்க போகிற விஷயமே தெரியாது. நாளைக்கு நம்ம பிள்ளை நம்ம விருப்பத்துக்கு எதிராக இதே மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்து நின்னா அப்போ நீங்களும் இப்படி தான் கோவப்படுவீங்க. அதுக்காக அவர் என் அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? என்னை பெற்றவருக்கு என்னை படிக்க வச்சார், என்னை வளர்த்து ஆளாக்கினார். இந்த சந்தர்ப்பத்தில் நான் உதவலைன்னா நான் மனுஷியே இல்லை. நீ நல்லா பேச கற்றுக்கிட்ட. டிவி சீரியலுக்கு வசனம் எழுதுறதுக்கு போகலாம். என் காசை உங்கள் அப்பாவுக்காக தர முடியாது. அப்புறம் மிக கூசி குறுகி போனாள். அவனை பார்க்கவே அருவருப்பாக இருந்தது. என்ன மனிதன் இவன்! வாயை திறந்தால் பொய், கடுகளவுக்கு கூட மனிதாபிமானம் இல்லை. இவருக்கு மட்டும்தான் கோபம், ஆத்திரம், தன்மானம் எல்லாம் உண்டா? அவனை பார்த்து அழுத்தமாக கேட்டாள். குணா 10 லட்சம் கொடுத்ததை இத்தனை நாள் என்கிட்ட ஏன் சொல்லலை? அது ஃபுல் செட்டில்மெண்ட் முடிஞ்சதும் சொல்லலாம்னு இருந்தேன். ஆனால் கணக்குப்படி அவர் தர வேண்டியது 8 லட்சம் தானாமே. 2 லட்சம் சேர்த்து போட்டு 10 லட்சம் தானே கொடுத்துருக்காரு. இதெல்லாம் உனக்கு எவன்டி சொன்னது? எதிர்கேள்வி கேட்காதீங்க. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். உண்டா இல்லையா?
கணக்குப்படி பார்த்தா மொத்தம் 20 போதும். அவர் தான் அந்த ராஜஸ்தான் ஆர்டர் வேணாம்னு படித்து சொல்லியிருக்காருல்ல. நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு அந்த ஆர்டருக்கு மட்டும் தனியாக ஒரு அக்ரிமெண்ட் உங்களை யார் போட சொன்னது? அதுபடி கம்பெனிக்கு நஷ்டம் வந்தால் பார்ட்னர் கேட்க மாட்டானா? அர்ச்சனா, அந்த ஆஃபீஸ்லேருந்து எவனாச்சும் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட வத்து வச்சுட்டு போனானா? இல்லை, நான் தான் அந்த ஆஃபீஸ்க்கு போனேன். குணா கிட்ட உங்களுக்காக பேச போனேன். ஆனால் உண்மை தெரிஞ்ச அப்புறம் என்னால் எதுவுமே பேச முடியல. ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. யாரை கேட்டு அந்த பொறுக்கி ராஸ்களை நீ போய் பார்த்த? அவ்வளவு திமிர் ஏறி போச்சாடி உனக்கு? சும்மா கத்தாதீங்க. நீங்கள் பட்டுக்கு அடியால் கூட்டிகிட்டு போய் அடிதடின்னு இறங்கி போகிறதா சொன்னீங்க. எனக்கு அடி வயிறு கலங்கிடுச்சு. ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் அம்மானாலும் வராது, அப்பானாலும் வராது. சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது எவ்வளவோ நல்லதுன்னு தான் போனேன். இதை பாருங்க, உங்கள் பக்கம் நியாயம் இல்லை. அவள் அருகில் வந்தான், முறைத்தான். அவள் கூந்தலை இருக்க பிடித்தான். இத்தோட உன் பிரசங்கத்தை நிறுத்திக்கிறியா? இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசின பல்லெல்லாம் கழண்டுடும். எது நியாயம்னு எனக்கு தெரியும். எதிர்த்து பேசுறதை விட்டுட்டு அடக்க உடக்கமாக இருக்கிறதுனா இரு. இல்லைன்னா அகங்காரமாக பார்த்தாள். இல்லைன்னா சொல்லி முடிங்க, வெளியில் போ என்றான் கத்தலாக. குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு நம்ம பின்னாடி வந்தவ இவளுக்கு போக்கிட என்ன இருக்குது? வெளியில் போக சொன்னால் அடுத்த நிமிஷமே நடுரோட்டில் தான் நிற்கணுங்கிற நினப்பில் தானே இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க. கையை எடுங்கன்னு. அவளின் கூந்தல் கத்தலுக்காக அதிர்ந்த அவன் அவள் தலைமுடியிலிருந்து கையை எடுத்துக்கொண்டான். அர்ச்சனா வேகமாக சென்று ஒரு பேக்கை எடுத்து வைத்தாள். தன் உடைகள், குழந்தையின் துணிகள் என்று அவசரமாக அள்ளி போட்டாள். ஏய், ரொம்ப தான் சீன் போடாத, போயிடுவியா நீ? குழந்தையின் பால் பாட்டில், பால் டப்பா, தூளி, துணி என்று அவசரமாக சேகரித்தாள். அர்ச்சனா, இவ்வளவு ரோஷம் தப்பு அர்ச்சனா, வருத்தப்படுவேன். பேக்கின் ஜிப்பை மூடினாள். தோளில் மாட்டிக்கொண்டாள். தரையில் விட்டிருந்த குழந்தையை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டாள். எங்கடி போவ? அர்ச்சனா செருப்பணிந்தாள். விடுவிடுவென்று வெளியேறி வீதியில் நடந்தாள். எங்கே செல்கிறது என்கிற கேள்விக்கு விடை இல்லாமல். பகுதி 9. ஆர்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் மரத்தடியில் வந்து தன் கல்லூரி தோழிக்கு ஃபோன் செய்தாள். நித்யா, ஒரு ஹெல்ப் வேணும். என்ன சொல்லு ஆர்த்தி, எங்கேருந்து பேசுகிற? ஹாஸ்பிட்டல்லேருந்து தான். அப்பாவுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன். பணம் ஏற்பாடு பண்ணிட்டியா? வீட்டு டாக்குமெண்ட்டை ஒரு சேட்டுக்கிட்ட வச்சு சாரி அங்கிள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. 4 யூனிட் ரத்தம் தேவைப்படுது. ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க்லேருந்து யூஸ் பண்ணிக்குவாங்களாம். பதிலுக்கு 4 யூனிட் எனி குரூப் பிளட் கொடுத்தாலும் எடுத்துக்குவாங்களாம். நான் சாரி அங்கிள் தவிர எனக்கு 2 பேர் வேணும். அதான். அவ்வளவுதானே? நானும் ராகினியும் வரோம். எப்போ வரணும்னு சொல்லிட்டு ஃபோனை அணைத்தாள். உடனே அடித்தது பெயர் பார்த்து. சொல்லுக்கா என்றாள். ஆர்த்தி, நான் உன்னை உடனே பார்க்கணுமே. ஏங்க்கா, குரல் ஒரு மாதிரியாக இருக்குது. மாமா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரா? விடுக்கா, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. நாளைக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து அப்பா நல்லபடியாக வீடு திரும்பணும்னு வேண்டிக்கோ. சரி, நான் பேச நினச்சது என்னக்கா? சொல்லு. அதான், பணம் ஏற்பாடு பண்ண முடியலைன்னு சொல்லத்தான் நான் சாமியை வேண்டிக்கிறேன் ஆர்த்தி. இந்த நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் இருந்து சேவை பண்ண முடியலைன்னு குத்துது. நிறைய தப்பு பண்ணிட்டேன் ஆர்த்தி. எனக்கா அது? நானே நொந்து போயிருக்கேன். நீ இப்படி அழுதா நான் என்ன செய்யறது சொல்லு. இனி திடீர்னு ஏற்பட்ட பிரச்சனையா? மனசை தேர்த்திக்கோக்கா. அப்பா குணமாகி வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லி அவர் கோபத்தை நான் சரி பண்ணுறேன். சந்தோஷம் ஆர்த்தி, பார்த்துக்கோ. வேற என்ன சொல்கிறது? வச்சிடுறேன். செல்ஃபோனை அணைத்த அர்ச்சனாவுக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. அந்த பூங்காவில் அந்த நேரத்தில் கையில் குழந்தையுடன் தோல்பையுடன் சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் அவளை சற்று தள்ளி புல்வெளியில் அக்கடாவென்று படுத்திருக்கும் ஒரு சோம்பேறியும் ஆடு புலி ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்த 2 பேரும், செடிகளை பெரிய கத்தரிக்கோள் கொண்டு கத்தரித்து கொண்டிருந்த தோட்டக்காரனும் அவள் விசும்பலால் கலவரப்பட்டு திரும்பி பார்க்கவே அவள் அவசரமாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவர்கள் 2வது நிமிடம் பார்வையை திருப்பிக் கொண்டு தங்கள் வேலைகளை தொடர்ந்தார்கள். கடவுளே, இப்படி ஒரு கொடுமையான சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. வீட்டை விட்டு வெளியேறும்போது ஒரு வீம்பு மட்டும்தான் இருந்தது. திட்டம் எதுவும் இல்லை. சென்னையில் எனக்கு யாரையும் நெருக்கமாக தெரியாது. எல்லா நாகரிகத்தையும் தொலைத்துவிட்டு வீம்பு ஒன்றை மட்டும் பிடிவாதமாக வைத்துக்கொண்டு சொந்த மனைவியையே அந்நியமாக பார்த்து எதிரி போலம் நடத்தும் ஒருவனோடு எவ்வளவுதான் மன்றாடுவது? எத்தனை தூரம்தான் பொறுமையாக போவது? நான் மனைவியா இல்லை அடிமையா? தோசை சுட்டு கொடுக்கவும் பிள்ளை பெற்றெடுக்கவும் மட்டும்தானா நான்? எதுவும் கேட்கக்கூடாதா? சரியாக நடந்து கொண்டால் எதற்காக கேட்கப் போகிறேன்? இவளுக்கு என்னை விட்டால் வேறு போக்கிடம் இல்லை என்கிற திமிரில் என்ன வேண்டுமானாலும் பேசுவதா? நான் ஆத்திரமாக புறப்பட்ட போது கூட என்னை போக வேண்டாம் என்று சமாதானப்படுத்தும் விதமாக ஆறுதலாக ஒரு வார்த்தை சொன்னாரா? எங்கே போவேன் என்று அப்போது கூட எகத்தாளம் தானே தெரித்து வருகிறது. இதற்கு மேலும் அவரோடு எப்படி இருக்க முடியும்? எனக்கென்று சுயமரியாதை ஒரு 10% கூட இருக்கக்கூடாதா? ஆர்த்தியை சந்தித்து அவளிடம் மனம் விட்டு எல்லாவற்றையும் கொட்டி அடுத்து என்ன செய்யட்டும் என்று யோசனை கேட்கலாம் என்று அவளுக்கு ஃபோன் செய்தாள்.
அவளே வேறு சூழ்நிலையில் இருக்கிறாள். ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அவளிடம் எப்படி என் பிரச்சனையை சொல்வது? இந்த பூங்காவில் எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? மாலையில் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு மூடி விடுவார்கள். அதன் பிறகு எங்கே போவது? அர்ச்சனாவுக்கு கங்காவின் நினைவு வந்தது. கல்லூரி தோழி. அப்புறம் ஒரு முறை பார்த்தபோது அடையாறு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்ப்பதாகவும் இந்திரா நகரில் மளிகை மகளிர் விடுதியில் தங்கியிருப்பதாகவும் சொன்னது நினைவுக்கு வந்தது. மனதுக்கு சற்று தெம்பு பிறந்தது. பீர்த்தியை தூக்கி கொண்டு எழுந்து அர்ச்சனா பூங்காவுக்கு வெளியே வந்து பஸ் ஸ்டாப்பிற்கு நடந்தாள். விசாரித்து கொண்டு அடையாறு செல்லும் பஸ்ஸிற்கு காத்திருந்தாள். எப்போ கரண்ட்டு போகும், எப்போ வரும்னு சொல்லவே மாட்டேங்குது என்றபடி மெழுகுவத்தியை பற்ற வைத்த கங்கா அதை கவிழ்த்து கொஞ்சம் உருக்கி சொட்ட வைத்து மேஜை மேல் விழுந்த மெழுகு துளிகள் மேல் நிற்க வைத்தாள். நெளிநெளியாய் கூந்தல். முகத்தில் கல்யாண ஆசை வந்து சென்று விட்டது. தடயம் இருந்தது. இடுப்பில் சதை வந்திருந்தது. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருந்தால் கங்கா. கண்ணாடி அணிந்திருந்தாள். அந்த அறையில் 2 நாளாக சரியாக காயாத துணியின் வாசனை, பவுடர் வாசனை, சந்தன வாசனை, கொஞ்சம் ஃபினாயில் வாசனை எல்லாம் கலந்தடித்தன. ஜன்னலை தொட்டு கொண்டிருந்த வேப்ப மரத்தில் அணில் ஒன்று ஜன்னல் கம்பிக்கும் வருவதும் மீண்டும் கிளைக்கு போவதுமாக விளையாடி கொண்டிருந்தது. படுக்கை மேல் ரப்பர் ஷீட் விரித்து அதன் மேல் படுக்க வைக்கப்பட்டிருந்த பிரீத்தியை கன்னம் தொட்டு கிள்ளி உதட்டில் வைத்து கொண்ட கங்கா, பாப்பா அழகா இருக்குது, என்ன பேர் சொன்ன என்றாள். பிரீத்தி என்றாள் அர்ச்சனா கழுவிய முகத்தை துடைத்து கொண்டு சுவரில் மாட்டி கண்ணாடி பார்த்து தலை சீவியபடி. அர்ச்சனா, நீ எங்கேயே என்னோட தங்குறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல். நீ எங்கேயாவது வேலை பார்க்குறதா அவர்களை நம்ப வைக்கணும். அது பிரச்சனை இல்லை. மாதம் வாடகை 2000 ஆகுது. நாம் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டா ஆளுக்கு 1100 கொடுத்தா போதும். அதுக்கு என்ன பிளான் வச்சுருக்க? முகம் கழுவ சென்ற போது சுவரில் ஒட்டி வைத்து சென்ற பொட்டை எடுத்து மீண்டும் ஒட்டி கொண்டு குழந்தை அருகில் வந்த அர்ச்சனா, நான் தான் எல்லாத்தையும் விவரமாக சொன்னேனே கங்கா. வீட்டு விட்டு புறப்படணும்னு அதுக்கு 5 நிமிடம் முன்னாடி நான் நினச்சி பார்த்ததில்ல. சட்டுன்னு தோணிடுச்சு. திடீர்னு அவர் எனக்கு 3வது மனுஷனாக தெரிஞ்சார். நான் அவரை என் உரிமையுள்ள புருஷனாக நினச்சி தான் அக்கறையோட கவலையோடு கேட்டேன். அவர் என்னை எவ்வளவோ ரோட்டில் போகிறப்போ மாதிரி ட்ரீட் பண்ணது தாங்க முடியலை. சுத்தமாக பிடிக்கல. எதை பற்றியும் யோசிக்கல. புறப்பட்டுட்டேன் என்றவளுக்கு தொண்டை அடைத்தது. சரி விடு, நிறைய எழுதிட்ட, போதும். வேறு ஏதாச்சும் பேசலாம். ஒரு 3000 சம்பளத்தில் ஒரு வேலை தேடிக்க முடியாதா என்ன? ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன், ஷாப்பிங் சென்டர், சேல்ஸ் கவுண்டர்லன்னு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சிடாதா? விசாரிப்போம். பக்கத்தில் நல்ல க்ரீச் இருக்குதான்னு நெட்டில் கூட தேடலாம். முடிவு செஞ்சுட்டேன் கங்கா. போதும், என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன். தன்மானத்தை தொடச்சி போட்டுட்டு ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ முடியாது. உனக்கு சமாதானமாக போகலாம்னு ஒரே வரியில் என்னால் அட்வைஸ் சொல்ல முடியும். உன் வலியும் வேதனையும் உனக்கு தான் தெரியும். தற்காலிகமாக இந்த பிரிவு அவர் மனசை மாற்றதான்னு பார்க்கலாமே. லவ் மேரேஜ் இல்லை? விரக்தியாக சிரித்தாள் அர்ச்சனா. காதலிக்கிறப்ப இருக்கிற மனநிலையே வேற கங்கா. 2 சைடுலையும் எந்த குறையும் தெரியாது. தெரிஞ்சாலும் அதை அலட்சியப்படுத்திடும் அந்த காதல். நிஜ வாழ்க்கை அப்புறம்தான் இருக்குது. அப்போ தான் ஒவ்வொரு விஷயமா புரிய வரும். முகச்சுளிப்பில் ஆரம்பித்து மனசில் முடிச்சுகள் விழும். நல்ல வேலை, இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் லக்கி. அவனை பற்றி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. எஸ் அர்ச்சனா, எனக்கும் ஒரு லவ் இருந்துச்சு. சரியான பொய்யன், தப்பிச்சிட்டேன் என்று சிரித்தாள். மனோகர் பைக்கை நிறுத்தி அந்த டாஸ்மாக் கடைக்கு போய் பிராந்தியும் டம்ளரும் வாங்கி கொண்டு கடைக்கு பின்னால் இருந்த ஓப்பன் பாருக்கு சென்று தண்ணீர் கலக்காமல் குடிக்க ஆரம்பித்தான். குணா, எல்லாம் முன்னால் தான். நன்றி இல்லாத பொறுக்கி. அக்ரிமெண்ட் மேட்டர் என் மனைவிக்கு கூட தெரியாது என்று உன்னிடம் சொல்லி இருந்தும் எல்லாவற்றையும் போட்டு கொடுத்து இதோ அவள் என்னை ஈட்டி மாதிரி கேள்விகளால் குத்திவிட்டு வீட்டை விட்டு போய்விட்டாள். குணா, வருகிறேன். இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட வருகிறேன். முழு போதையுடன் வெளியே வந்த மனோகர் தன் பாக்கெட்டில் எடுத்து வைத்த பேனாக்கத்து இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டு பைக்கில் வந்து வேகமாக புறப்பட்டான். பகுதி 10. மனோகர் போதையோடு பைக்கை ஓட்டி கொண்டிருந்ததால் காட்சிகள் உத்தேசமாகத்தான் தெரிந்தன. கண்களை குறுக்கி பார்வையை கூர்மையாக்கி சற்று பிரயத்தனத்துடன் தான் அவனால் வண்டியை ஓட்ட முடிந்தது. சாலையோரமாக நின்று சில 2 சக்கர்களை மடக்கி விசாரித்து கொண்டிருந்த போக்குவரத்து காவல்துறை அதிகாரியும் கான்ஸ்டபிளும் மனோகரின் பைக் தாறுமாறாகவும் அதிவேகத்திலும் வருவதை தூரத்திலிருந்தே கவனித்தார்கள். மைனர் ரொம்ப வேகமாக வர இருப்பார், நிறுத்தியா? கான்ஸ்டபிள் கிட்டத்தட்ட நடுச்சாலைக்கு வந்து கைகளை ஆட்டி அவனை நிறுத்த சொன்னபோது அவர் மேல் மோதிவிடக்கூடிய அபாயத்துடன் க்ரீச் என்று பிரேக் பிடித்து சற்று தள்ளி சென்றுதான் மனோகரால் வண்டியை நிறுத்த முடிந்தது. அவர் டிராஃபிக் கான்ஸ்டபிள் என்கிற தொழிலுக்கு வருவதற்கு முன்னராக சில நொடிகள் பிடித்தன. அவன் அருகில் வந்ததுமே மூக்கை சுளித்த சர்ஜன், என்ன சார் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்க? அதுலேயும் 80 ஸ்பீடில் ஹெல்மெட் இல்லாமல் வரீங்க, எத்தனை தப்பு பாருங்க என்றார். அவனிடம் சொல்ல பதில் எதுவும் இல்லாததால் பேசாமல் அவரை முறைப்பாக பார்த்தான். ஹலோ, உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். வண்டியை விட்டு இறங்கிய முதல்ல. முறைக்கிற?
இறங்கினாலும் அவனால் தன் பைக்கை பிடிக்காமல் நிலையாக நிற்க முடியவில்லை. சார், நான் வேற ஒரு டென்ஷனில் இருக்கேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் என்று குளறலாக சொன்னான். யாருக்கு ஏன் டென்ஷன் இல்லை? டென்ஷனில் இருக்கிறவங்க எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டலாம்னு விதிவிலக்கு எதுவும் சட்டத்தில் சொல்லலையே. நீ டென்ஷனில் வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆனால் உன் பொண்டாட்டியில் தாலியாக இருப்பா? இல்லை எவன் வீட்லையாவது இழவு விழ வச்சிருவியே பாரு. உன்னால் நிற்க கூட முடியல. இந்த நிலமையில் வண்டியை ஓட்டிக்கிட்டு போறியே, இது ரிஸ்க்குன்னு உனக்கு தெரியல? சார், ரொம்ப பேசாதீங்க. எவ்வளவு வேணும்? வாங்கிட்டு ஆளை விடுங்க. ஏய், என்னடா நினச்சிட்ருக்க? எல்லா கேஸ்லையும் வாங்கிட்டு விட முடியுமா? இப்போ உன்னை இந்த நிலமையில் போக விட்டனா நீ ஆக்சிடெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறேன். அது உனக்கு புரியல? போய் அப்படி ஜீப்பில் உட்காரு. உன் மேலே கேஸ் போட்டாகணும். யோ, வண்டியை ஓரங்கட்டியா? யார் என்னன்னு கேட்டு கேஸ் எழுது. தெரியும், அதிகமாக பேசினா அதிகமாக எதிர்ப்பிப்பீங்கன்னு தெரியும். எவ்வளவு வேணும்னு கேட்குறேன்ல. மனோகர் தன் பேண்ட் பாக்கெட்டிலேருந்து மணி பர்ஸ் எடுத்த போது அந்த மடக்கு கத்தி கீழே விழுந்தது. அதை பார்த்து கான்ஸ்டபிள் எடுத்து, சார் கத்தி வச்சுருக்கான் சார். என்னடா இது? யார் நீ? ரவுடியா? எந்த குரூப்டா? எங்கே போயிட்டுருக்க? எவனையாச்சும் போடுறதுக்கு போயிட்டுருக்கியா? அதான் டென்ஷனில் அலறியா? கேட்குறான்ல, பதிலை சொல்கிறா என்ற இப்போது அவன் சட்டையை பிடித்து விசாரிக்க துவங்கினார். இல்லை, அது கத்தி சும்மா பழம் இருக்கிறதுக்காக பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுருக்கியா? யோ, கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் குடியா, மேட்டர் வேறு மாதிரி தெரியுது. மனோகருக்கு அதற்கு மேல் என்ன பேசுவதென்று புரியாததாலும் போதை தலைக்கேறியதாலும் பேசாமல் நின்றிருந்தான். அந்த கான்ஸ்டபிள் பைக்கை ஓரமாக நிறுத்தி சாவி எடுத்துக்கொண்டு அவனை தள்ளி சென்று ஜீப்பில் ஏற்ற பொம்மை மாதிரி அவரோடு நடந்தான். ஆர்த்தி மருத்துவமனைக்கு வெளியில் இருந்த மரத்தடிக்கு வந்து செல்போனில் எண்கள் அடித்தாள். மறுமுனையில் அர்ச்சனா எடுத்ததும், அக்கா ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுக்கா, டாக்டர் எந்த சிக்கலும் இல்லைன்ட்டார், இன்னும் 5 நாளில் வீட்டுக்கு போகலாம்னு சொன்னாருக்கா என்றாள். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்றால் கங்காவின் அறையில் இருந்த அர்ச்சனா. ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுக்கா, இப்போ தான் மூச்சு வருது எல்லாருக்கும். இங்கே நானும் சாமியை வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஆர்த்தி மயக்கம் தெளிஞ்சிருச்சா? பேசினாரா? சும்மா 2 வார்த்தை பேசினாருக்கா. ஐசியூவில் இருக்கிறதால நாங்கள் ஒவ்வொருத்தராக போய் ஒரு நிமிஷம் மட்டும்தான் பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி சாயங்காலமே தனி ரூமுக்கு மாற்றிடுவாங்களாம். நான் அப்பப்போ உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ தைரியமாக இரு. சரி ஆர்த்தி என்றவள் உடைந்து போய் அழ துவங்கினாள். ஏய், என்னாச்சு? அதுதான் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்துருச்சுன்னு சொல்கிறேனே, அப்புறம் ஏன் இப்படி அழுற? யாருமே இல்லாத அனாதையாக நிற்கிறேன் ஆர்த்தி என்று தொடர்ந்தாள். அழுதாள் அர்ச்சனா. என்ன பேசுகிற? சும்மா எல்லாத்துக்கும் வருத்தப்படக்கூடாது. இல்லை ஆர்த்தி, இங்கே என் வாழ்க்கையில் புயல் வீசிகிட்ருக்கு. உனக்கு எதுவும் தெரியாது. நீ ஏன் அப்பாவோட ஆப்ரேஷன் பிரச்சனையில் இருக்கன்னு எல்லாத்தையும் நான் மறைச்சிட்டேன் ஆர்த்தி. எனக்கா சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலை. நான் இப்போ அவரோட இல்லை, குழந்தையை தூக்கிட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ ஒரு ஃப்ரெண்டு ரூமில் தற்காலிகமாக தங்கியிருக்கேன். கடவுளே, என்ன ஆச்சு? அந்தளவுக்கு என்ன பிரச்சனை? சரி, ஃபோனில் வேணாம், இப்போ நீ எங்கே இருக்கன்னு சொல்லு, நான் வர்றேன், நேரில் பேசலாம் என்றாள் ஆர்த்தி. அடுத்த அரை மணி நேரத்தில் கங்காவின் அறையில் இருந்தால் ஆர்த்தி. முதுகில் மெதுவாக தட்டி உறங்கி போன குழந்தை பிரீத்தியை படுக்க வைத்து விட்டு வந்து அவள் அருகில் அமர்ந்தாள் அர்ச்சனா. என்ன பிரச்சனை சொல்லுக்கா? ஆர்த்தி, மனோகர் மேலே நான் வச்சுருந்த எல்லா நம்பிக்கையும் போயிட்டுடுச்சு. தினம் குடிக்கிறாரு, என்னை அடிக்கிறாரு. இவர் ஏமாந்துட்டு தன் பார்ட்னர் மேலே பழிய போடுறாரு. அவர் ஆள் வச்சு அடிப்பேன், வெட்டுவேன், குத்துவேன்னு குதிக்கிறாரு. அந்த ஆள் என்னடானா சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கான். இவரை கம்பெனியை விட்டு விலக்கிறதுக்காக அவன் கொடுத்த 10 லட்சம் ரூபாயை இவர் என்ன செஞ்சாருன்னே தெரியல. அப்படின்னா அந்த கம்பெனி இவரோடது இல்லையா? இவர் ஆரம்பித்தது தான். நடுவில் வந்த பார்ட்னரோட தகராறு, ஏதோ அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்காரு. எல்லாம் தலைக்கணத்தில் வீம்பில் எடுத்த முடிவுகளாக தெரியுது. 10 லட்சம்னு சொல்கிற, பெரிய தொகைக்கா? அதை என்ன செஞ்சாருன்னு தெரியலைன்னு சொல்கிறியே. அதை கேட்டால் அப்படி கோபம் வருது. ஒரு மனுஷனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு அப்படி என்ன செலவு சொல்லு? வெளியில் சொல்ல முடியாத செலவுனா அது என்ன? யோசிச்சு எனக்கு மூளையே வெடிச்சிடும் போல இருக்குது. வார்த்தையெல்லாம் தப்பாக வருது. என் மேலேயும் பாப்பா மேலேயும் இருந்த பாசம் எல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. எப்போ பாரு ஒரு அடிப்பட்ட புலி மாதிரி உரிமிக்கிட்டு வரட்டுத்தனமாக பேசிக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு எவ்வளவு தான் தாங்குவேன் சொல்லு? எனக்குன்னு கொஞ்சம் கூட மான ரோஷம் இருக்காதா? ஒரு கட்டத்தில் திடீர்னு அட போடான்னு எல்லாத்தையும் உதறிட தோண்டிடுச்சு ஆர்த்தி. அவரோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா எடுத்த முடிவு, ரொம்ப யோசித்து திட்டம் போட்டு எடுத்த முடிவு. ஆனால் அவரை விட்டு பிரியலாம்னு எடுத்த முடிவு, ரொம்ப ரொம்ப திடீர்னு ஒரு நொடியில் எடுத்த முடிவு. என்னக்கா இது? கையில் குழந்தைய வேற வச்சுக்கிட்டு. நீ தான் கோப்பப்பட்டு புறப்பட்டாலும் உன்னை சமாதானப்படுத்தி தடுத்து நிறுத்திருக்க வேணாமா அவரு? நான் தான் சொன்னனே, இவ எங்கே போயிடுவான்னு ஒரு அலட்சியம், மமதை, 1000 வார்த்தை தேவையில்லார்த்தி. ஒரு அலட்சிய சிரிப்பால் கூட ஒருத்தரை ஆழமாக காயப்படுத்த முடியும். அது அவருக்கு கை வந்த கலை. அதை தினம் தினம் செய்வார். கண்கலங்கி ஆர்த்தி ஆறுதலாக அர்ச்சனாவின் கையை பிடித்தாள். இப்போ என்னக்கா செய்யலாம்? நீ இங்கே இப்படி இருக்கிறது சரியில்லைக்கா, நான் அவர்கிட்ட பேசட்டுமா? சற்று நேரம் யோசிச்சா அர்ச்சனா. வேணாம் ஆர்த்தி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், அதுக்கு நீ உதவி செய்தால் போதும் என்றாள்.
பகுதி 11. அர்ச்சனா ஆர்த்தி முகத்தை பார்க்காமல் ஜன்னலுக்கு வெளியில் வெறித்தபடி தீர்க்கமாக சொன்னார். எனக்கு எப்படியாச்சும் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி கொடுத்துரு ஆர்த்தி, அது போதும். உச்சமாக அதிர்ந்து போன ஆர்த்தி, என்னக்கா விளையாடுறியா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை சச்சரவு சகஜம் இல்லையா? உன் கோபம் தற்காலிகமானதுன்னு நினச்சேன், இப்படி அணுகுண்டை தூக்கி போடுறியே. நல்லா யோசிச்சு தான் இதை சொல்கிறேன் ஆர்த்தி. நான் நேசித்த மனோகர் இப்போ இல்லை. இப்போ இருக்கிற மனோகரை என்னால் நேசிக்க முடியல. பார்த்தாலே பற்றிக்கிட்டு வருது. இவர்கிட்ட இனிமேல் என்னால் பிரியமாக பேச முடியாது, பாசமாக சிரிக்க முடியாது. இருக்கா, அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாத. உனக்கு அவர் மேலே இப்போ சில குறைபாடுகள் இருக்குது. அதெல்லாம் அவர் சரி செஞ்சிட்டாருன்னா அப்புறம் அவரோட சேர்ந்து வாழறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது எல்லாம் தப்புன்னு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறாருன்னு வையி, அப்போ கூட அவரை உதாசீனப்படுத்துவியா? அதெல்லாம் கற்பனையில் கூட நடக்காது. நான் வெளியில் வந்து 2 நாளாச்சு ஆர்த்தி. நான் எங்கே போனேன், ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா இருக்கேனான்னு அவர் தெரிஞ்சுக்க நினச்சாரா? நான் உசுரோட தான் இருக்கேனா இல்லை செத்து போயிட்டேனான்னு கூட அவருக்கு அக்கறை கிடையாது. கை குழந்தையோட வந்திருக்கேன். ஒரு மனுஷனுக்கு பதற வேணாம்? அவர் பதறினாரா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன பேசுகிற ஆர்த்தி? என்கிட்ட செல்ஃபோன் இருக்குது. ஒரு ஃபோன் செஞ்சாரா? எவ்வளவு அழுத்தம்! எப்படியோ போகட்டும்னு ஒரு அலட்சியம். சரி, என்கிட்ட பேசுகிறதுக்கு ஈகோ இடிக்குதுன்னே வையே. உன் ஃபோன் நம்பர் தெரியும்ல, உனக்காவது ஃபோன் செஞ்சு என்னை பற்றி விசாரிச்சாரா? நான் எப்படியும் உங்ககிட்ட பேசுவேன்னு அவருக்கு தெரியாதா? அவரோட சூழ்நிலை என்னன்னு தெரியாதேக்கா. நீ கோபமாக புறப்பட்டு வந்துட்ட. அவர் இப்போ உன் மேலே கோபமாக இருக்காரா இல்லை விரக்தியாக இருக்காரானே தெரியாதே. ஒரு குற்ற உணர்ச்சி காரணமாக கூட பேசாமல் இருக்கலாம்ல. குற்ற உணர்ச்சியாவது வெங்காயமாவது எல்லாம் விட்டு போச்சு ஆர்த்தி. இப்போ அவர் மனசில் மூர்க்கத்தனம் மட்டும்தான் இருக்குது. அந்த பார்ட்னரை பழி வாங்கணும்னு ஒரு வெறியில் மட்டும்தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஆசாமியோட மறுபடி எப்படி சேர்ந்து வாழறது? காதலனோட வாழறது வேற, கட்டாயத்தின் பேரில் வாழறது வேற. மறுபடி என்ன அவரோட வாழ சொன்னால் அது கட்டாயத்தின் பேரில் வாழற ஒரு எந்திர வாழ்க்கையாக தான் இருக்கும். அது எனக்கு வேணாம் ஆர்த்தி. எனக்கு ஒரு சின்ன வேலை சொல்லி வச்சுருக்கேன். 2 நாளில் போக ஆரம்பிச்சிருவேன். பாப்பாவை நான் பார்த்துக்குவேன். இந்த ஹாஸ்டலில் மனசு விட்டு பேசுகிறதுக்கு நல்ல தோழிகள் கொஞ்சம் பேர் கிடச்சிருக்காங்க. இந்த தனிமையான வாழ்க்கையில் விரக்தி இருந்தாலும் ஒரு கம்பீரமும் சுதந்திரமும் இருக்கார்த்தி. படபடவென்று புரிந்த தன் அக்காவை ஆறுதலாக பார்த்தாள். அவள் தோளில் கை வைத்தாள். அக்கா, நான் உன்னை விட வயசில் சின்னவ. நான் சொல்கிறத நீ கேட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தலை. ஆனால் அவசரப்பட வேணாம்னு மட்டும் சொல்ல தோணுது. ஒரு வாரம் போகட்டும், அமைதியாக இரு. ஒரு வாரம் கழித்து நான் உன்னை வந்து பார்க்குறேன். எடுத்த முடிவில் அப்போவும் நீ உறுதியாக இருந்தால் நான் கட்டாயமாக நீங்கள் 2 பேரும் சட்டப்பூர்வமாக பிரியறதுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்கிறேன். சரியா? ஒரு வாரத்தில் என்ன நடக்க போகுது? என்ன வேணாலும் நடக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இரு. சரி, நீ சொல்கிறதுக்காக ஒரு வாரம் பொறுமையாக இருக்கேன். அப்புறம் இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிய வேணாம். அவங்களே பாவம், அப்பா கவலையில் இருப்பாங்க. அதன் பிறகு நெடுநேரம் பேசி கொண்டிருந்து விட்டு புறப்பட்ட ஆர்த்தி அருகில் கடைக்கு சென்று பாப்பாவுக்கும் அக்காவுக்கும் தேவையான பல பொருள்களை பட்டியல் போட்டு வாங்கி கொண்டு திரும்பி வந்து வற்புறுத்தி கொடுத்து விட்டு புறப்பட்டாள். அந்த போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்பில் முழங்கால்களை கட்டி கொண்டு வெறித்த பார்வையுடன் அமர்ந்திருந்தான் மனோகர். கம்பி வழியில் இட்லி பொட்டலத்தை வீசினார் ஒரு கான்ஸ்டபிள். ஏய், சாப்பிடு. அதை தொடாமல் அமைதியாக இருந்தான் அவன். இன்ஸ்பெக்டர் ஃபோனில் பேசியபடி அவன் இட்லி பொட்டலத்தை தொடாமல் அமர்ந்திருப்பதை பார்த்தார். பேசிவிட்டு அவன் அருகில் வந்தார். என்ன, உண்ணாவிரதமா? என்கிட்ட இதெல்லாம் வேணாம். உன்னை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பார்த்தா டீசெண்டாக தெரிகிற, மேலே கை வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். சாப்பிட்றா. அவரின் அதட்டலில் வெறுத்து போய் பொட்டலத்தை எடுத்து நூல் பிரிக்க ஆரம்பித்தான். ஆமாம், உன் சார்பாக யாருக்கு தகவல் சொல்லணும்? கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே. ஜாமீனில் போகிறதா இல்லையா? மனோகர் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சாப்பிட துவங்கினான். ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்லை தம்பி. ராத்திரி கத்தியோட கொலவெறியோட தண்ணி அடிச்சுட்டு பைக்கில் வந்தியே, அப்போ யோசிச்சிருக்கணும். நீ சொன்னியே குணசேகர், அவருக்கு தகவல் சொல்லியிருக்கேன், வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து என்னை கொலை செய்ய வந்தான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. கொலை முயற்சி பெரிய குற்றம்னு உனக்கு தெரியாது. மனோகர் இட்லிகளை சாப்பிட்டு முடித்து அறையில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பானையிலிருந்து அலுமினிய டம்ளரில் தண்ணீர் எடுத்து குடித்தான். என்ன தண்டனை கொடுக்கும் சார் உங்கள் சட்டம்? தூக்கில் போடுமா அதிகபட்சமாக? நான் ஏற்கனவே செத்துட்டேன். அன்பான பொண்டாட்டி, அழகான குழந்தை, 2 பேரையும் பிரிச்சுட்டேன்யா. என்னை ஒரு குப்பை காகிதம் மாதிரி வீசிட்டு போயிட்டா. அப்போவே செத்துட்டேன். இனிமேல் என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க? ஸ்டேஷன் வாசலில் கார் வந்து நின்று அதிலிருந்து குணசேகர் இறங்கினான். வேகமாக உள்ளே வந்தான். லாக்கப் அறைக்குள் நின்றிருந்த இன்ஸ்பெக்டர் வெளியே அவனிடம் வந்தார். குணசேகர் என்று கை குலுக்கி லாக்கப்பில் இருந்த மனோகரை பார்த்தான் குணசேகர். மனோகர் அவனை நிமிர்ந்து பார்க்காமல் மீண்டும் தரையில் அமர்ந்து முழங்கால்களை கட்டி கொண்டான். சொல்லுங்கள் சார், உங்களுக்கும் இவனுக்கும் பகை உண்டா? எனக்கு இல்லை, அவனுக்கு உண்டு சார்.
புரியலையே. வியாபாரத்தில் அவனும் நானும் பார்ட்னர்ஸ். அவன் எடுத்த சில முடிவுகளால் கம்பெனிக்கு நஷ்டம். அந்த நஷ்டத்தை அவன் தான் பொறுப்பேற்றாகணும்னு அவனே ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் இருக்குது. அதுபடி கணக்கு பார்த்து அவனுக்கு சேர வேண்டியதை நான் செட்டில் பண்ணிட்டேன். நான் அனுசரணையோட நேர்மையாக தான் நடந்துக்கிட்டேன். ஆனால் அவனுக்கு என் மேலே வன்மம். பலவிதமாக என்னோட பேரையும் புகழையும் கெடுக்க முயற்சி செஞ்சான். அவன் மனைவி என்னை தேடி வந்தப்போ கூட என் பக்கத்து நியாயங்களை எடுத்து சொன்னேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. தான் புருஷன் செஞ்சது தான் தப்புன்னு அவங்களே சொல்லிட்டு போனாங்க. இதுக்கு நடுவில் என் காரை உடைக்கிறது, ஆளை வச்சு என்னை தாக்க முயற்சி பண்ணுறதுன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தான். இப்போ அவனே என்னை கொல்ல வெறியோடு புறப்பட்டு வந்து உங்ககிட்ட மாட்டியிருக்கான். என் சைட்லேருந்து எந்த தப்பான நடவடிக்கையும் இது வரைக்கும் நான் எடுக்கலை சார். இப்போ நான் என்ன செய்யணும்? இப்போ சொன்னதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுங்க. இவன் இந்த காரணத்துக்காக என்னை கொலை செய்கிற நோக்கத்தோடு இருந்தான்னு குறிப்பிட்டு தனியாக ஒரு புகார் கொடுங்க. ராஸ்கல், இவனை 10 வருஷம் ஜெயிலில் தள்ளிடலாம். நான் மனோகர்கிட்ட பேசலாமா? பேசுங்க. குணசேகர் லாக்கப்பாறைக்குள் வெளியில் என்று சில வினாடிகள் மனோகரை உற்று பார்த்தான். மனோகர், என்னாச்சுடா உனக்கு? இப்போ கூட எனக்கு உன் மேலே ஆத்திரத்தை விட பரிதாபம் தான் அதிகமாக வருது. உன் மனசாட்சிக்கு தெரியும் நான் எந்த தப்பு செய்யலை. அதே உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ என்ன தப்பு செஞ்சேன்னு. வரட்டுத்தனமான கோபம் உன் வாழ்க்கையை நாசமாக்கிடும்னு உனக்கு புரியலையா? இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டல. இப்போ அவரை சொன்ன மாதிரி நான் உன் மேலே புகார் கொடுத்தா என்ன ஆகும்? ஆத்திரத்தோட ஆயுதத்தோடு பிடிச்சிருக்காங்க. கொலை செய்ய முயற்சின்னு கேஸ் போட்டு உன்னை உள்ளே தள்ளிடுவாங்க. என் மேலே உள்ள வெறித்தனமான ஆத்திரத்தில் உன் வாழ்க்கையை மட்டும் இல்லை, உன் பொண்டாட்டி குழந்தை இவங்களோட எதிர்காலத்தையும் குழி தோண்டி புதைக்கிறது என்ன நியாயம்? மனசில் உணர்ந்து சாரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு மனோகர். நான் உன் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. உன்னை விட்டுட சொல்கிறேன், சொல்லு. மனோகர் வெறுப்பாக குணசேகரை பார்த்தான். பகுதி 12. வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் மனோகரிடமிருந்து பதில் எதிர்பார்த்து காத்திருந்தான் குணசேகர். தம்பி, இவருக்கு எவ்வளவு நல்ல மனசு இருந்தால் இப்படி சொல்லுவாருன்னு நினச்சிப்பாரு. ஆஃபீஸ் விஷயத்தில் என்ன நடந்துச்சோ அதை விடு. அதுக்கப்புறம் நீ இவர்கிட்ட பகவெறியோடு நடந்துக்கிட்டதுக்கு இப்போ இவர் நினச்சா ஒரு புகாரில் உன் எதிர்காலத்தையே நாசம் செஞ்சிடலாம். உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்கிறார். ஒரு வார்த்தை வாயை திறந்து மன்னிப்பு கேட்டு தொலையேன் என்றார் அருகில் வந்து நின்ற இன்ஸ்பெக்டர். அப்போதும் எதுவும் பேசாமல் அமைதியாக பார்த்தபடி இருந்தான் மனோகர். குணசேகர் நேராக இன்ஸ்பெக்டரின் மேஜைக்கு சென்று காகிதம் வாங்கி சரசரவென்று எழுதினான். இவன் காதில் விழும்படி சத்தமாக சொன்னான். சார், இப்போவும் நான் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கத்தான் விரும்புகிறேன். இந்த புகாரில் எல்லாமே விவரமாக எழுதியிருக்கேன். ஆனால் நாளைய தேதி போட்டிருக்கேன். நாளைக்கு காலையில் வரைக்கும் பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் செஞ்சதெல்லாம் தப்புன்னு அவன் எழுத்துப்பூர்வமாக ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி உங்ககிட்ட கொடுத்தா இதை கிழிச்சு போட்டுட்டு அவனை வெளியே விட்டுடலாம். அப்பவும் வீம்பாக இருந்தால் இந்த புகாரை ஃபைல் பண்ணிவிடுங்க சார். நான் வரேன். குணசேகர் விடுவிடுவென்று ஸ்டேஷனை விட்டு வெளியேறி தன் காரில் ஏறி செல்ல இன்ஸ்பெக்டர் மனோகரிடம் வந்தார். நீ சரியான வீம்பு பிடிச்சவையா. அவர் சொன்னதெல்லாம் கேட்டில, நல்லா யோசிச்சுக்கோ. காலையில் வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது. உள்ளே போகிறதா இல்லை வெளியில் போகிறதான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. மனோகர் கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக பார்த்தான். ஆர்த்தி மனோகரின் வீட்டுக்கு வந்தாள். வீடு பூட்டி இருக்கவே பக்கத்து வீட்டில் விசாரித்தாள். எதுவும் சொல்லிவிட்டு போகலையேம்மா? மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த தம்பி போச்சு. நேற்று ராத்திரிலேருந்து வீடு திரும்பலை. வெளியே வந்தாள். நீண்ட யோசனைக்கு பிறகு மனோகரின் செல்போனை தொடர்பு கண்டாள். ஹலோ, யார் என்றது ஒரு முரட்டு குரல். மாமா, உங்கள் குரல் மாதிரி இல்லையே. உங்களுக்கு மனோகர் வேணுமா? ஆமாம். நீங்கள் யார்? அவரோட சிஸ்டர் இன்லா. அவர் எங்கே? நீங்கள் யார் சார் பேசுகிறீங்க? அவர் இப்போது ஸ்டேஷன் லாக்கப்பில் இருக்கார். நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். அட்ரஸ் சொல்கிறேன், இங்கே வாங்கம்மா. பதறினாள். அடுத்த அரை மணியில் அந்த ஸ்டேஷனில் இருந்தாள். இன்ஸ்பெக்டர் எல்லாம் விவரித்து குணசேகர் வந்ததையும் அவன் சொல்லி சென்றதையும் விவரித்தார். லாக்கப்பிற்கு வெளியில் நின்றபடி மனோகரை பார்த்தாள் ஆர்த்தி. என்னம்மா அதெல்லாம்? உச்சி கொட்டினான் மனோகர். நிறைய நடந்து போச்சு ஆர்த்தி. பரவாயில்ல, எல்லாம் பொறுமையாக பேசிக்கலாம். சரி செய்ய முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. முதல்ல ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வாங்க மாமா. என்ன இருக்குது ஆர்த்தி வெளியில்? எல்லாம் போச்சு. என் மானம், மரியாதை, என் பணம், கௌரவம் எல்லாம் போச்சு. என் பொண்டாட்டி, குழந்தை, குட்டி எல்லாம் என்னை விட்டுட்டு போயாச்சு. எதுக்கு வெளியில் வர சொல்கிற? என் மேலே என்ன கேஸ் வேணாலும் போடட்டும் ஆர்த்தி. இப்போ எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. என்ன பேச்சு இது? இத்தனை விரக்தியாக பேசுகிற நீங்கள் ஏன் அக்காவை வெளியில் போக விட்டீங்க? எதுக்காக அப்படி ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கணும்? நான் எதிர்பார்க்கல ஆர்த்தி. ஏதோ கோபமாக தெருவுன வரைக்கும் போயிட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுவான்னு தான் நினச்சேன். சரி, அதுக்கப்புறம் வரலைன்னாலும் அக்காவை தேடி வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? மனசு வெறுத்துருச்சு. ஒரு பிரச்சனையப்போ தான் பொண்டாட்டி சப்போர்ட்டாக கூட இருக்கணும். அவளும் சேர்ந்து என்னை குத்துனா எப்படி தாங்கிக்க முடியும்? இதுக்கெல்லாம் காரணமான அந்த குணசேகரை ஒரு வழி பண்ணிடலாம்னு நல்லா சரக்கேற்றுக்கிட்டு கத்தியோட புறப்பட்டேன். இவங்கக்கிட்ட மாட்டி தொலைச்சிட்டேன். அவன் வந்து எனக்கு நிபந்தனை விதிச்சுட்டு போயிட்டான். இவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ஜெயிலுக்கு போகலாம் ஆர்த்தி.
உங்கள் எந்த முடிவுமே சரியில்லை மாமா. எந்த ஒரு விஷயத்துலையும் தப்பாக யோசிக்கிறீங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? உங்களையே நம்பி எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்தவளுக்கு இதுதான் நீங்கள் செய்கிற மரியாதையா? அவன் நெடுத்தெருவில் கழி குழந்தையோட நின்னாலும் பரவாயில்ல, உங்கள் வீம்பு தான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? அமைதியாக இருந்தான் மனோகர். ஆர்த்தியால் அவன் மனதில் அலைவீசும் கோபம், இயலாமை, எரிச்சல், விரக்தி எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடிந்தது. சரியானதை எடுத்துச் சொல்ல சரியான நபர் இல்லாததான் அவனுடைய முதல் பிரச்சனை என்பதை உணர்ந்தாள். அக்காவும் பிரீத்தியும் இப்போ எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாத ஆர்த்தி. என் மனசு முழுக்க இருந்த வெறியில் நான் எதை பற்றியும் யோசிக்கல. பாவம் அவ. உங்கள் வீட்டுக்கும் அவளால் வர முடியாது, அவங்க வீட்டுக்கும் போக முடியாது. இப்போ எங்கே இருக்கானே தெரியல. தெரிஞ்சுக்கிற ஆர்வமாவது இருக்கா? சொல்லு ஆர்த்தி, உனக்கு தெரியுமா? நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியில் வரப்போறீங்களா என்ன? உங்களுக்கு உங்கள் வீம்பு தானே முக்கியம். அவங்க என்ன ஆனால் உங்களுக்கு என்ன? சில வினாடிகள் அமைதியாக இருந்த மனோகரின் கண்கள் கலங்கின. ஆர்த்தி, போய் மன்னிப்பு கடிதம் எப்படி எழுதணுமோ எழுதி வாங்கிட்டு வா, நான் கையெழுத்து போடுறேன் என்றான் மனோகர். முகம் மலர்ந்து இன்ஸ்பெக்டரிடம் சென்றாள் ஆர்த்தி. அந்த ஹோட்டலில் மனோகர் ஆர்வமாக சாப்பிடுவதை கன்னத்தில் கை வைத்து பார்த்து கொண்டிருந்தாள் ஆர்த்தி. சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஆர்த்தி. இப்போ சொல்லு, அக்காவும் பிரீத்தியும் எங்கே இருக்காங்க? சொன்னால் என்ன செய்வீங்க மாமா? என்ன கேள்வி இது? அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன். போய் மறுபடி நாளையிலேருந்து வார்த்தையால் துவச்சி எடுக்க போகிறீங்களா? அமைதியாக தண்ணீர் குடித்தான் மனோகர். அந்த குணசேகரை பழி வாங்குறது தான் உங்கள் வாழ்க்கையோட லட்சியமாக வச்சுக்க போகிறீங்களா மாமா? இதே அளவுக்கு அவருக்கும் உங்கள் மேலே ஆத்திரம் இருக்கிறது நியாயமாக இருக்கா இல்லையா? நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு அவர் எதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும்? இப்போ நீங்கள் வெளியில் சுதந்திரமாக இருக்கிறது அவர் உங்களை மன்னிக்க தயாராக இருந்ததால தானே. இது ஒன்று போதாதா அவர் எந்த தப்பு செய்யலைன்னு நீங்கள் உணர்றதுக்கு? பதிலுக்கு நீங்களும் எல்லாத்தையும் மறந்துட்டு அவரை மன்னிச்சுட்டு போகிறீங்களா? இல்லை இன்னும் அதே வெறியோட தெரிஞ்சு உங்கள் மனசு, உடம்பு, உங்கள் எதிர்காலம் எல்லாத்தையும் கெடுத்துக்க போகிறீங்களா? மனோகர் தலையை குனிந்தான். மேஜை மேல் விரலால் கோலம் போட்டான். 2 நாளைக்கு எதை பற்றியும் யோசிக்காமல் அமைதியாக இருங்க மாமா. குடிக்கக்கூடாது, கோயிலுக்கு போங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸை சந்திங்க, லைப்ரரிக்கு போங்க. 2 நாள் கழித்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அக்கா எங்கே இருக்கான்னு உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணுறேன். ஆனால் அவள் பத்திரமா இருக்கா. இன்னொரு விஷயம், இந்த 2 நாளும் நீங்கள் அவளுக்கு ஃபோனும் பண்ணக்கூடாது. எல்லாம் உங்கள் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன், சரியா? ஆமோதித்து தலையசைத்தான் மனோகர். பகுதி 13. அர்ச்சனா அந்த எக்ஸ்போர்ட் நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு வெளியில் ஒரு மரத்தடியில் இன்னும் சில பெண்களுக்கு மத்தியில் காத்திருந்தாள். கையில் ஒரு ஃபைல் வைத்திருந்தாள். பெயர்கள் அழைக்கப்பட்டு ஒவ்வொருவராக உள்ளே சென்று வந்து கொண்டிருந்தார்கள். இன்டர்வியூ முடித்து வெளியில் வந்த ஒரு பெண் அணுகி கேட்டாள் அர்ச்சனா. என்ன கேட்குறாங்க? நான் டெய்லரிங் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், அது முடிஞ்சு போச்சான். பண்டல் பண்ணுறது, அயன் பண்ணுறதுன்னு ஹெல்ப்பர் வேலை தான் இருக்கான். 6 மாதத்துக்கு ட்ரைனிங் பீரியடாம். அப்போ மாதம் 2000 தருவாங்களாம். எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அர்ச்சனாவின் முகம் வாடி போனது. அவளும் அங்கு டெய்லரிங் வேலைக்குத்தான் விண்ணப்பித்திருந்தாள். அவ்வளவு குறைந்த சம்பளத்தில் எப்படி வேலை பார்க்க முடியும் என்று கேள்வி எழுந்தது. அவள் பெயர் அழைக்கப்பட்ட போது போகாமல் திரும்பி விடலாமா என்று யோசித்து கொண்டிருந்தவள், சரி போய்த்தான் பார்த்து விடலாமே என்று தீர்மானித்து உள்ளே சென்றாள். அறைக்குள் இருந்த உதவி மேனேஜர் தன் கண்ணாடியை சரி செய்து கொண்டு அவளின் விண்ணப்பத்தை ஒரு முறை பார்த்து கொண்டு நிமிர்ந்தார். டைலரிங் வேலைக்கு ஆள் எடுத்து முடிச்சிட்டோமா? ஹெல்ப்பர் வேலைக்கு தான் இப்போ பார்க்குறோம். உங்களுக்கு அதுக்கு சம்மதம்னா மேற்கொண்டு பேசலாம். அது ஹெல்ப்பர்னால் சம்பளம் கம்மியாயிடுமே சார். ஆமாம், அதுக்கு உள்ள சம்பளம் தானே தர முடியும். சண்டே வேலை பார்த்தா தனி பேட்டாக இருக்குது, ஓவர் டைம் பார்த்தா அதுக்கு தனி சம்பளம் இருக்குது. எல்லாம் சேர்த்து எவ்வளவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார்? மாத சம்பளம் 6 மாதத்துக்கு மேலே 2000 தருவோம். அதுக்கப்புறம் 3000 ஓவர் டைம், சண்டே பேட்டா, போனஸ், அது தனியாக மாதம் 2000 சம்பாதிக்க முடியும். ஒரு வினாடி யோசித்த அர்ச்சனா, எந்த வேலையும் இல்லாமல் இருப்பதற்கு முதலில் இந்த வேலையில் சேர்ந்து கொள்ளலாம், அப்புறம் வேறு நல்ல வேலை கிடைத்தால் மாறிக்கொள்ளலாம் என்று யோசித்தாள். சரிங்க சார், சம்மதம். டைலரிங் வேலை எதுவும் காலியானால் எனக்கு கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பாக. இன்னொரு விஷயமா, நைட்டு ஷிஃப்ட்லேயும் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். எப்போல்லாம் நைட்டு ஷிஃப்ட் இருக்கும் சார்? மாதத்தில் 10 நாள் இருக்கலாம். எப்பப்பன்னு இப்போ சொல்ல முடியாதுமா. சின்ன யோசனைக்கு பிறகு அதற்கும் சரி சார் என்றாள். மனோகர் அந்த பூங்காவில் ஒரு மரத்தடி நிழலில் தலைக்கடியில் 2 கைகளையும் செருகி கொண்டு வானம் பார்த்து படித்திருந்தான். மரக்கிளைகளுக்கு இடையில் தெரிந்த வானத்தில் மேகங்கள் திரியாய் பிரிந்து கலைந்து கொண்டிருந்தன. திடீரென்று வீசிய காற்றில் மரத்திலிருந்து உதிர்ந்த ஒரு பூ அவன் மார்பில் விழுந்தது. அதை கையில் எடுத்தான். அதற்குள்ளிருந்து ஒரு சின்ன வண்டு வெளியே பறந்து போனது. அந்த பூ மனோகரின் நினைவலைகளை கலைத்தது. இதே பூங்காவில் தானே ஒரு முறை பூங்காவின் காவலாளி வந்து விரட்டும் வரை அர்ச்சனாவிடம் பேசி கொண்டிருந்தோம் என்று நினைத்து கொண்டான். என்ன பேசினோம் என்று யோசித்து பார்த்தபோது எதுவும் நினைவிற்கு வரவில்லை. ஆனால் அடிக்கடி இருவரும் சிரித்ததும் அவள் நடுவில்
சி என்று சொன்னதும் நாலா பக்கங்களிலிருந்தும் உன்னிப்பாக கண்காணித்துவிட்டு அவசரமாக முத்தங்கள் பரிமாறிக்கொண்டதும் நினைவில் தங்கியிருந்தது. இந்த பார்க்கில் மட்டுமல்ல, அருகில் இருக்கும் ஹோட்டலிலும் தான் எத்தனை சந்திப்புகள். ஓடிப்போய்த்தான் திருமணம் செய்து கொண்டாக வேண்டும் என்கிற முடிவை எடுத்ததும் அதற்கான திட்டம் பேசப்பட்டதும் இந்த மரத்தடியில்தான். அப்போது அர்ச்சனாவுடன் நிகழ்ந்த உரையாடல் இப்போது நினைவிற்கு வந்தது. மனோ, கொஞ்சம் பயமாக இருக்குப்பா என்று கலங்கினால் டீயை உறிஞ்சு கொண்டே. என் மேலே நம்பிக்கை இல்லையா? முட்டாள் மாதிரி பேசாதே. நம்ம 2 வீட்லேயும் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுப்பாங்க அர்ச்சனா, ஆனால் உடனே நடக்காது. அதுக்கு பொறுமையாக காத்திருக்கணும். உன் தங்கச்சி ஆர்த்திக்கு நம்ம மேட்டர் தெரியும்ல. நான் யாரையோ லவ் பண்ணுறேன்னு தெரியும். அது நீங்கள் தானே தெரியாது. நம்ம பிளான் நாளைக்கு நாம் ரகசியமாக திருச்சிக்கு புறப்படுற பிளானா? அதை தான் கேட்குறேன். தெரியாது. உங்கள் வீட்டில்? மூச், என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் தெரியும். அஃப்கோர்ஸ் அவங்க தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சிடலாமா? இல்லைனா ஒரு கேசட் பதிவு பண்ணி வச்சிடலாமா? லெட்டர் தான் பெட்டர். என்னென்னு எழுதுறது? மனசுக்குள்ளே ஒரு நடுக்கமும் உதறலும் இருக்கு மனோ. உன் மனசில் இருக்கிற ஒரு ரகசியமான பயத்தை நான் பகிரங்கமாக சொல்லட்டுமா அர்ச்சனா? என்ன? அப்பா அம்மா தங்கச்சின்னு ஒட்டுமொத்த குடும்பத்தையே உதறிட்டு இவன் பின்னாடி போக போகிறேனே, இவன் கடைசி வரைக்கும் என்னை நல்லபடியாக இதே அன்போடு பார்த்துப்பானா? இப்படி ஒரு கேள்வி உன் மனசில் அப்பப்போ எட்டி பார்க்குது. சொல்லு, உண்டா இல்லையா? சரி, அதெல்லாம் இல்லை, நீ ஒத்துக்க மாட்டேன். ஆனால் அதான் உண்மை. அப்படி ஒரு எண்ணம் உன் மனசில் வந்தால் அது ஒன்றும் தப்பில்லை. இது இயல்பான கவலை தான். அர்ச்சனா, நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? இது வரைக்கும் நான் உன் லவ்வர் மட்டும்தான். திருச்சியில் வச்சு உன் கழுத்தில் தாலி கட்டினதுக்கப்புறம் எனக்கு 4 ரோலு. 4 ரோலா? ஆமாம். கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு புருஷன், அப்பா, அம்மா, தங்கச்சி, இந்த 4 உறவுகளுக்கும் நான் தானே. அவங்க மூலமாக உனக்கு கிடைச்சிருந்த பாசத்தையும் நான் கொடுத்தாகணும் இல்லை? அப்போ நான் சொன்னது கரெக்டு தானே? அப்படி அவன் சொன்ன அடுத்த வினாடி அர்ச்சனாவின் கண்களில் உணர்ச்சியின் மேலீட்டால் கண்ணீர் பெருக வழக்கம் போல் சுற்றுமுற்றும் பார்க்காமல் அவன் சட்டையை இழுத்து பிடித்து தன்னை நோக்கி இழுத்து அணைத்து அவன் கன்னங்களில் மாறி மாறி முத்தமிட்டாள். இது போதுமானோ? இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த நிமிஷம் என்னை நீ செத்து போக சொன்னால் கூட சந்தோஷமாக செத்து போவேன். மனோகர் கையிலே பிடித்திருந்த அந்த பூ கீழே விழுந்தது. அவன் கண்களில் வழிந்த கண்ணீர் 2 புறங்களிலும் இறங்கி அவன் காதுகளை நனைத்தது. சி, அப்படிப்பட்ட அர்ச்சனாவிடம் சமீப காலமாக நான் நடந்து கொண்டது எதுவும் சரியில்லையே. என்னையே நம்பி வந்தவள், கணவனாக, அப்பாவாக, அம்மாவாக, தங்கையாக நான் உனக்காக இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையை கட்டுப்பட்டு எல்லா உறவுகளையும் உதறிவிட்டு என் பின்னால் வந்தவள், எனக்கு ஒரு அழகான வாரிசை பெற்று தந்தவள், அவளை போய் சை எங்கோ எடுபடாமல் போன என் நியாயமற்ற கோபத்தை எல்லாம் அவளிடம் கொட்டி அவளை நோகடித்து வார்த்தைகளால் குதறி எடுத்து என்னை விட்டு போகச் செய்து என்ன மனிதன் நான்? குணசேகரால் எப்படி என்னை மன்னிக்க முடிந்தது? அந்த பழைய நட்பு தானே காரணம். என் வரட்டுத்தனமான வீண்பு நியாயமில்லை என்று நானே பல சமயம் உன்னை உணர்ந்திருந்தாலும் என்னை வேறு மாதிரியான அரக்க மனிதனாக மாற்றியது யார்? நானே தான். எனக்குள் ஆர்ப்பரிக்கும் என் வரட்டுத்தனமான ஈகோ மட்டுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அவளை நோகடித்தபடியே காய்ந்த இலைச்சருகுகளை மிதித்தபடி நடந்து வரும் ஆர்த்தியை பார்த்து எழுந்து உட்கார்ந்த மனோகர் தன் கண்ணீரை அவசரமாக துடைத்து கொண்டான். பகுதி 14. ஆர்த்தி அருகில் வந்ததும் மனோகர் புல்வெளியிலிருந்து எழுந்து அருகில் இருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தான். அவள் வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். என்ன மாமா, என்ன முடிவு செஞ்சீங்க? அந்த குணசேகரை கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போக போகிறீங்களா? எப்படி கொலை பண்ணுறதுன்னு திட்டம் போட்டாச்சா? ஆர்த்தி, நானே நொந்து போயிருக்கேன். உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்கள் அக்கா கிட்ட பேசாமல் இருக்கேன். அர்ச்சனா எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், அதை ஒரு தடவை தொலைச்சிட்டேன். இனிமேல் அந்த முட்டாள்தனத்தை செய்ய மாட்டேன். சொல்லு, அவள் எங்கே இருக்கா? சொல்கிறேன் மாமா. அதுக்கு முன்னாடி அவளோட இப்போதைய மனநிலை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவள் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கா. எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஹெல்ப்பர் வேலையில் சேர போகிறா. என்னை இப்படியே விட்டுடுன்னு சொல்கிறா. அவள் என்கிட்ட கேட்ட ஒரே உதவி என்ன தெரியுமா? அவளுக்கு நான் டைவர்ஸ் வாங்கி தரணுமா? இல்லை, போய் எனக்கு உரைக்கணும்னு கற்பனையாக சொல்கிறேன். அவள் என் மேலே கோபமாக இருக்கா. அதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு நினைக்கிறான்னு நீ சொல்கிறது அதிகம். அவளால் அது முடியாது. எங்கள் 2 பேர் காதலில் அவள் என் மேலே வச்சிருந்த காதல் தான் அதிகம். நம்பிக்கை உடையிறப்ப காதலை சேர்ந்து உடைஞ்சிருமாமா. அவள் அப்படி சொல்கிறான்னா அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கா. உங்கள் வார்த்தைகளால், உங்கள் செய்கைகளால் அதை ஏன் உணர மாட்டேங்கிறீங்க? குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒரு பொண்டாட்டி பொறுமையாகவே போகணுமா? எதுக்கும் எல்லை இல்லையா? நான் பேசுனது, நடந்துக்கிட்டது எல்லாமே தப்பு தான். இப்போ அதை நான் உணர்ந்துட்டேன் ஆர்த்தி. ஓர் எதிரியாலேயே என்னை மன்னிக்க முடியுதுன்னா என் அர்ச்சனாவால் என்னை மன்னிக்க முடியாதா? முடியும். என் அக்காவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். தான் விரும்புகிற ஒருத்தர் ஒரு அடி விலகி போனால் இவள் 10 அடி விலகி போயிடுவா. அவங்க ஒரு அடி இவளை நோக்கி திரும்பினா 10 அடி அவங்கள நோக்கி வந்துடுவா. ரொம்ப மெல்லிசான மனசு மாமா.
எந்த வேகத்தில் உணர்ச்சி வசப்படுறாளோ அதே வேகத்தில் உண்மையும் புரிஞ்சுக்குவா. நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். ஆனால் முதல்ல எனக்கு நீங்கள் ஒரு உத்தரவாதம் தரணுமாமா. என்ன சொல்லு? பழிவாங்கிற உணர்வையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு புது மனுஷனாக எங்கள் அக்காவை காதலிச்சப்போ இருந்த அதே உற்சாக மனுஷனாக மறுபடியும் மாறணும். உங்கள் திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் யாரும் எப்போவும் பறிச்சிட முடியாது மாமா. ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களால் முன்னேறிட முடியும். ஆர்த்தி, உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது. எவ்வளவு பக்குவமாக பேசுகிற. எந்த உறவுகளும் வேணாம்னு நாங்கள் எல்லாரையும் உத்தரிட்டு தனியாக புறப்பட்டோம். அந்த உறவு தான் இப்போ நாங்கள் வாழணும்னு போராடுது. உன் அப்பா அம்மாவுக்கு உள்ள அதே கோபம் உனக்கும் இருக்க நியாயம் இருக்குது. அப்படி ஒரு கோபத்தில் நீ இருந்திருந்தா என்னை வெளியில் எடுக்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்க மாட்டேன். இந்நேரம் அந்த இன்ஸ்பெக்டர் ஏதாச்சும் ஒரு செக்ஷனில் என்னை உள்ளே தள்ளியிருப்பார். உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியலை. இருங்க மாமா, இன்னும் என் வேலை முடியலை. இப்போ இருக்கிற உங்கள் மனநிலையை அக்கா கிட்ட எடுத்து சொல்லி அவளை சமாதானப்படுத்தணும். அவள் உங்களை மறுபடியும் ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் மொத்தமாக நன்றி சொல்லுங்கள் என்று எழுந்தாள் ஆர்த்தி. 4 மாத்திரைகளையும் கிழித்தெடுத்து அப்பாவின் உள்ளங்கையில் வைத்துவிட்டு தண்ணீரை கொடுத்தாள் ஆர்த்தி. அப்பா மாத்திரை விழுங்கி முடித்ததும் அருகில் ஸ்டூலை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். உள்ளிருந்து வந்த அம்மா, ஆர்த்தி இன்னையிலேருந்து காலேஜுக்கு போக போகிறா சொன்னியே, புறப்படலையா என்றாள். இல்லைம்மா, இன்னும் 2 நாள் கழித்து போகிறேன். ஏம்மா என்று வாஞ்சையோடு அவள் தலையை தடவினார் அப்பா. இப்போ எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நல்லா இருக்கேன். அம்மா இருக்கா, நீ போயிட்டு வா. பாவம், ஏற்கனவே நிறைய நாள் லீவ் போட்டுட்டேன் என்றார் அப்பா. பரவாயில்லப்பா, உங்களுக்காக இத்தனை நாள் லீவ் போட்டிருந்தேன். இப்போ அக்காவுக்காக இன்னும் 2 நாள் போட்டால் தப்பில்லைப்பா. அம்மா அருகில் வந்தாள். உங்கள் அப்பாவை பற்றி பேசினாலே அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, இப்போ எதுக்கு அவள் பேச்ச எடுக்கிற? இல்லைம்மா, நான் பேசி ஆகணும். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஏதாச்சும் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிற மாதிரி கூட தெரியலாம். ஆனால் நான் பேசியே ஆகணும். அப்பா, இந்த ஆப்ரேஷனில் நிறைய ரிஸ்க் இருந்துச்சு, அது உங்களுக்கே தெரியும். அதனால தான் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு வீட்டு பத்திரம் எங்கே இருக்குது, எல்ஐசி பாலிசி எங்கே வச்சுருக்கேன்னெல்லாம் சொன்னீங்க. நெருப்புன்னா வாய் வெந்துடாது. ஆப்ரேஷன் அப்போ ஏதாச்சும் ஆயிருந்தா நீங்கள் இந்த நிமிஷம் இல்லை. அது உங்களுக்கு மறுபிறப்பாக உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் நடக்கிற நேரத்தில் உங்கள் மனசில் பலவிதமான சிந்தனைகள் வந்திருக்கும். அதில் உங்கள் பேத்தியை பார்க்கவே இல்லைங்கிற ஒரு ஏக்கமும் இருந்துச்சா இல்லையா? மறைக்காமல் சொல்லுங்கப்பா. அப்படி ஒரு நினப்பு வந்துச்சா இல்லையா? என்னடி அப்பா கிட்ட இப்படியெல்லாம் என்று அதட்டி அம்மாவே கையமர்த்தினார் அப்பா. அவள் பேசட்டும். என்னதான் கோபம் இருந்தாலும் அடி மனசில் உங்களுக்கு அக்கா மேலேயோ இல்லை அக்கா பெத்த உங்கள் பேத்தி மேலேயோ பாசமே இல்லாமல் இருக்காதுப்பா. அந்த பாசம் அந்த சமயத்தில் கண்டிப்பாக விஸ்வரூபம் எடுத்திருக்கும்ப்பா. நம்ம உடம்புக்கு சட்டை போட்டு மறைக்கிற மாதிரி நம்ம மனசில் இருக்கிற நிஜமான உணர்வுகளுக்கும் தன்மானம், கோபம், வீம்புன்னு டிசைனாக சட்டை போட்டு மறைச்சி வச்சுருக்கோம். உண்டா இல்லையா சொல்லுங்கள். அப்பா சில வினாடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு நிமிர்ந்து அவளை பார்த்தபோது அவரின் விழிகள் துளிர்த்திருந்தன. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். நான் பெத்த பொண்ணு நீ. உன்கிட்ட உண்மை பேசுறதுக்கு நான் வெக்கப்பட வேண்டியதில்லைம்மா. நீ சொன்ன எல்லா நினப்பும் வந்துச்சு. அக்காவையும் மாப்பிள்ளையையும் பேத்தியையும் தள்ளி வச்சது அதிகப்படியான கோபமோன்னு தோணுச்சு. அவங்களையெல்லாம் ஒரு தடவை பார்க்கணும்னு மனசு இயங்குச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சு எல்லாம் சரியானதும் நீ சொன்னியே, அதே மாதிரி மனசு கோபங்கிற சட்டையை மறுபடியும் எடுத்து போட்டுக்குச்சு. இதையெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நாம் ஞானிகள் இல்லையம்மா, சாதாரண மனுஷங்க தானே. வெளிப்படையாகவே சொல்கிறேன், இப்போ எல்லாத்தையும் மன்னிக்க தயாராக இருக்குது என் மனசு. மகிழ்ச்சியில் கண்கள் கலங்க அப்பாவின் கைகளை பிடித்து கொண்ட ஆர்த்தி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. அக்கா மாமா 2 பேரும் இப்போ ரொம்ப நொந்து போயிருக்காங்கப்பா. இப்போ அவங்களுக்கு உங்களோட பாசமும் சப்போர்ட்டும் தேவைப்பா. நீங்கள் இப்போவும் வீம்பாவே பேசிடுவீங்களோன்னு நினச்சேன். உங்களை பார்க்க முடியுமா? அக்கா எவ்வளவு பரிதவிச்சு போனா தெரியுமா? நான் அவங்கள கூட்டிகிட்டு வர்றேன்ப்பா. உங்கள் ஆசீர்வாதம் அவங்களுக்கு முதல்ல வேணும் என்று கண்களை துளைத்து கொண்டு எழுந்தாள் ஆர்த்தி. பிரீத்தியை தூக்கி அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் மனோகர். கைகளை கட்டிக்கொண்டு வேறு திசையில் பார்த்து கொண்டு நின்றாள் அர்ச்சனா. அக்கா, போதும் உன் வீம்பு நாடகம். அவர் நிபந்தனையற்ற மன்னிப்புன்னு இறங்கி வந்துட்டார்ல. நீ உச்சாணி கொம்புலையே உட்காந்துருந்தா எப்படி? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து மன்னிப்பு கேட்டால் எப்படி மன்னிக்கிறதா? அக்கா, மாமா நேற்று வலிச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். எதிரியாக இருந்த குணசேகராலேயே என்னை மன்னிக்க முடிஞ்சப்போ அர்ச்சனாவால் மன்னிக்க முடியாதா என்னன்னு கேட்டார். பேச்செல்லாம் வெள்ளைக்கட்டியாக தான் இருக்கும். மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிக்க மாட்டாருன்னு என்ன உத்தரவாதம்? என்னக்கா இது? அவர் என்ன சொன்னால் நீ நம்புவே, இல்லை என்ன செஞ்சால் நம்புவே? எதுவும் செய்ய வேண்டாம். என்கிட்ட 100% உண்மை பேச சொல்லு. முடியுமா அவரால்? முதல்ல குணசேகர் செட்டில்மெண்ட்டாக கொடுத்த 10 லட்சம் ரூபாய் எங்க? அதை என்ன செஞ்சாருன்னு கேளு.
ஆர்த்தி, அவளுக்கு ஷேர் மார்க்கெட்டுனாலே வெறுப்பு. நான் சீக்கிரம் பணத்தை பல மடங்காக்கணும்னு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செஞ்சேன். என் நேரம் எல்லா ஷேரும் புட்டுக்குச்சு. 10 லட்சம் போட்டது 2 லட்சம் ஆயிடுச்சு. அதான் சொல்லாமல் மறைச்சிட்டேன். இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஏறி 6 லட்சம் மதிப்புக்கு வந்திருக்கு. எல்லாத்தையும் விற்று பணத்தை பேங்க்கில் போட்டுட்டேன். இந்த 6 லட்சத்தை முதலீடாக வச்சுக்கிட்டு சின்னதாக தொழில் துவங்க போகிறேன். மறுபடி ஜெயிப்பேன்ற நம்பிக்கை வந்திருக்கு. இந்த நேரத்தில் முறுக்கிக்கிட்டு நிற்காம என்னை சப்போர்ட்டாக இருக்க சொல்லு ஆர்த்தி. இன்னும் என்ன உத்தரவாதம் வேணும் உனக்கு என்றாள் ஆர்த்தி. மனோகர் அருகில் வந்து, அர்ச்சனா, இந்த மனசு இப்படியே இருக்கணும், அது போதும் என்றாள். அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தான் மனோகர். இப்போ உங்கள் 2 பேருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி தரப்போகிறேன். இங்கே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேராக எங்கள் வீட்டுக்கு போகிறோம். அங்கே ஒரு தடபுடலான விருந்து ரெடி ஆயிட்டுருக்கு. என்னடி சொல்கிற? அப்பா தான் என்னென்ன சமைக்கணும்னு மெனு போட்டது. அப்பா ஒன்று மன்னிச்சிட்டாரு. உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அட்சதையோட ரெடியாக இருக்காரு. எல்லாரோட அணிமனசுலையும் நல்ல குணங்கள் கண்டிப்பாக இருக்குக்கா. அதை மறைச்சிக்கிட்டு அது மேலே படிஞ்சிருக்குன்ற அழுக்க சரியான சந்தர்ப்பத்தில் கழுவிட்டா அந்த நல்ல குணங்கள் பளிச்சுன்னு தெரியும். வாங்க போகலாம் என்றாள் ஆர்த்தி. பிரீத்தி கெக்கே என்று சிரித்தது நிறைந்தது.